நம்ம ஹீரோ ஈயுன்லின் கண் முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஷாக்ல உறைஞ்சிட்டான். தான் ஒரு சிறிய முடியாத பழைய கிழவனா மாறினத நம்ப முடியல. அங்க சுத்திக்கிட்டு இருந்த மிருகங்களும் இவ்ளோ தூரத்துல இவன் என்ன பண்றான்னு ஷாக் ஆயிடுச்சு. ஸ்டாகரிங் ஆகி லேக் பக்கம் போன நம்ம ஹீரோ ஈயூன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அப்படியே உறைஞ்சு நின்னுட்டான். என்ன நடக்குது? மேத் கிளாஸ்ல தான் தூங்குனேன்னு ரொம்ப பயத்துல நம்ம ஹீரோ ஈயுன்லின் புலம்புறான். காலேஜ் லைஃபை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். 6 அடி ஹைட்டு, இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல. நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட் வயசு. ஆனா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருக்கிற மாதிரி ஆயிட்டேன். ஹீரோ தோத்து போக ரெடி இல்ல. ஃபைட் பண்ண நிச்சயமா ஒரு முடிவு பண்ணாரு. வேற உலகத்துக்கு வந்துட்டா இந்த சிலிய உடம்புல நிச்சயமா ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கும்னு நம்புனான். ஏதாவது ஹிடன் பவர் இருக்குமான்னு யோசிச்சு இந்த உடம்போட மெமரிஸ தோண்டி பாக்குறான். அப்போதான் புரிஞ்சுது, இந்த உலகம் பேரு குன்லுன் ரெல்ம். இங்க எல்லாருமே கல்டிவேட்டர்ஸ் தான்னு உண்மை தெரிஞ்சுது. இந்த பாடி ஓனர் ஈயுன்லென் முன்னாடி ஒரு செம்ம ப்ராடிஜியா இருந்திருக்கான். சின்ன வயசுலே கோல்டன் காப் ஸ்டேஜ் ரீச் பண்ணி பெரிய லெவல்ல நம்ம ஹீரோ இருந்திருக்கான். ஈஸ்டர்ன் வில்டர்னஸ் டாப் செக்ட் லீடர் இவரு. மிஸ்டி பீக் தலைவன் இந்த ஹீரோ. மிஷன்ல பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அட்டாக்ல நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. டாண்டி அண்ட் ஷேட்டர் ஆகி பவர்ஸ் போயிடுச்சு. பவர்ஸ் இல்லாம 110 வருஷம் ஆச்சு. ஈயோன்லென் இப்போ பிரீத் எடுக்கறாரு. நான் இப்போ வெறும் கிழவன்தான், இங்க இப்போதான் புதுசா வந்தேன். அப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்பார்க் வந்துச்சு. நாவல்ஸ்ல படிச்ச சீட் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பா இங்க சிஸ்டம் இருக்கும், வெளியே வான்னு ஹீரோ கத்துனாரு. உன் அப்பா இங்க இருக்கேன். பதில் இல்ல, ஒரே அமைதிதான். சீன் போடுறியா? என்கிட்டயே வா. டெக்னிக்க மாத்தி முண்டால் போட்டு கேட்டாரு. சரி, நான் சொன்னது தப்புதான், சும்மா ஜோக் பண்ண, வெளியே வா. எதுவும் நடக்கல. அப்பவும் அமைதிதான். ஒருவேளை இது சிஸ்டம் இல்லையோ, ஸ்பிரிட் ரிங்கா இருக்குமோன்னு தோணுச்சு. ரிங்க கழட்டி உள்ள இருக்கீங்களான்னு கேட்டாரு. சீனியர் பதில் சொல்லுங்கன்னு கத்துனாரு. பதில் இல்ல. ஹீரோக்கு கோபம் வந்துச்சு. நீ ஒளியிறேன்னு நல்லா தெரியும் கத்துனாரு. ரிங்க தூக்கி போட்டு வெளியே வா. சீனியர் உள்ளதா இருக்கியா கேட்டாரு. கோபத்துல கத்துனாரு நம்ம ஹீரோ. ஒளியிறேன்னு தெரியும்னு ரிங்க எரிஞ்சிட்டாரு. தரையில கிடந்த கேனை எடுத்து ஹீரோ வானத்தை பார்த்து சத்தம் கத்துனாரு. மேஜிக் நடந்து எல்லாமே சடனா மாறுச்சு. இவன் திட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கோல்டு வாய்ஸ் காத்துல விழுந்துச்சு. வார்னிங், கெட்ட வார்த்தை பேசினாதால சிஸ்டம் பூட் ஆகுது, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஈஜுன் ஷாக் ஆகி அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நீ உள்ள இருக்கேன்னு முன்னாடியே தெரியும், ஆனா வர இவ்ளோ நேரமா? சிஸ்டம் பதில் சொன்னுச்சு. சாரி ஹோஸ்ட், நான் தூங்கிட்டு இருந்தேன், இப்பதான் வந்தேன். இந்த லேட்டுக்கு காம்பன்சேட் பண்ண சிஸ்டம் ஸ்டார்டர் கிட் ரெடி பண்ணுச்சு. இத ஓபன் பண்ணட்டுமா? ஈஜுன் ஹெசிடேட் பண்ணாம சொன்னாரு. எதுக்கு வெயிட் பண்ற? உடனே ஓபன் பண்ணு. சிஸ்டம் சாஃப்ட் சவுண்டோட சொன்னுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு யூனிக் அபிலிட்டி கிளாஷ் அசென்ஷன் கிடைச்சிருக்கு. இனி பவர்ஃபுல் எதிராளி வந்தா உங்க லெவல் அவங்கள விட ஒரு ஸ்டெப் மேல போயிடும். சைடு எஃபெக்ட்ஸ் லிமிட்ஸ் இல்ல. ஈஜூனுக்கு ஷாக். இது உண்மையா? நான் வெறும் கிழவன் இப்போ இருக்கேன். இம்மோர்டல் எதிரா வந்தா என்ன ஆகும்? சிஸ்டம் சொன்னுச்சு. ஹோஸ்ட் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு கூலா சொன்னுச்சு. ஹீரோக்கு சிஸ்டம் அஷூரன்ஸ் இப்ப கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் ட்விஸ்ட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபீச்சர் இப்போ சூப்பரா ஒர்க் ஆகுது. செக் பண்ணுங்க. யூன்லின் முகத்துல சிரிப்பு. இனி நான் தான் எல்லார விட முன்னாடி. என்ன தடுக்க முடியாது, நான் தான் மாஸ். அப்போ மைண்டுக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. அது இந்த பெரியவரோட சோல் தான். ஷாக். அவனுக்கு ஒரே குழப்பம், என்ன நடக்குதுன்னு. ஏன் கல்டிவேட் பண்ணணும்னு சிஸ்டம் இன்டரப்ட் பண்ணுது. ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் பாஸ், உங்க சாவு நிச்சயம். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. யூன்லின் ஃபேஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பேனிக். 1 மணி நேரத்துல சாவா? ரொம்ப கஷ்டம். இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள சாவா? பயம். இவனை விட யாராச்சும் பலமானவரை கண்டுபிடிக்கணும். யாருக்கிட்ட சண்டை போட்டு லெவல் அப் பண்ணணும். அப்பதான் உயிரை காப்பாத்திக்க முடியும். இப்ப புரியுது கிழவன் ஏன் வெயிட்னு. அவன் சாவுக்காக காத்திருந்தான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கவுண்ட் டவுன் யூன்லின் கிட்ட வந்துருச்சு. இன்னொரு அப்டேட் வருது. இன்னும் 35 நிமிடம். யூன்லினுக்கு டென்ஷன். இது சரியே இல்லைன்னு நினைக்கிறான். இன்னும் 35 நிமிடம். யூன்லினுக்கு டென்ஷன். இந்த டைமுக்குள்ள முடியுமா? அப்போ இடி கேக்குது. மலை உச்சியிலிருந்து ஒரு ராட்சச புயல். என்னாச்சுன்னு தெரியாம தவிக்கிறான். ஷாக் ஆயிட்டான். அவன் திகைச்சு போய் மேல பாக்குறான். பாருங்க, இந்த புயல் எல்லாத்தையும் மாத்த போகுது. ஸ்டோரியில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. பீஸ்ட் ஹர்ட் வருது. வானத்துல மின்னல் வெட்டுது. அந்த மேகத்துக்கு நடுவுல ஒரு ஃபிகர் மெஜஸ்டிக்கா நிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, ஷீ அண்ட் டியான் செக்டோட லீடர். எக்ஸைல் முடிச்சு வந்து எதிரி கூட்டத்தை பாக்குறாரு. இங்க பிரச்சனை பண்ண யாருக்கு தைரியம்னு கேக்குறாரு. ஷீ அண்ட் டியானையே சேலஞ்ச் பண்றது யாரு? சடனா மேஜிக்கல் ஷீல்டுக்குள்ள இருந்து விங்டு டீமன் வெளியே வரான். இவன் ஈகிள் டீமன் கிங். எல்லாரையும் கேவலமா பாக்குறான். அவனோட பார்வையே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் திரும்ப வருவேன்னு நினைக்கலன்னு டீமன் கேக்குறான். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் முடிவுதான். லீடர் கண்ணை சுருக்கி பாக்குறாரு. நீதானா அந்த மிருகம்? உன்னதான் கிளிஃப் மேல இருந்து அடிச்சு செத்து போட்டேன்னு நினைச்சேன்.
ஆனா நீ செத்து போகாம திரும்ப வந்து ஒரு பெரிய ஆர்மியோட இங்க நிக்கிறியே. ஈகிள் கிங் சிரிச்சிட்டே அவனோட ஆராவை ஏத்துறான். இந்த பவர் உங்களுக்கு போதுமான்னு கேக்குறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இவன் பிரேக் த்ரூ பண்ணி நாசன் சோல் ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிட்டான். கேஸ்ப் பண்றாங்க. ஒரு வாரியர் லீடர் கிட்ட இவனை தடுக்க முடியாது, இப்ப என்ன பண்றதுன்னு லீடர் சொல்றாரு. இனிமேல் திரும்பி போக முடியாது, ஃபைட் பண்ணியே ஆகணும், ரெடியா இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு சொன்னாரு. நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, ஷின்டியனை கண்டிப்பா காப்பாத்துவோன்னு ஹீரோ டீம் இப்போ உறுதியா சொல்றாங்க. டீமன் கிங் இத கேட்டு நக்கலா சிரிச்சிட்டு, அப்போ மரியாதையா செத்து தொலைங்கடான்னு சொன்னா. உடனே பயங்கர சண்டை அங்க பெருசா ஆரம்பிச்சுது. சத்தம் நெருப்புன்னு ஏரியாவே ரத்தமா இப்ப மாறிடுச்சு. நம்ம ஹீரோ ஈஜன்லன் தூரத்துல இருந்தே எல்லாத்தையும் பயங்கரமான டென்ஷனா பாத்துட்டு இருந்தான். யாரோ என்ன குத்துனாங்க. அதுக்குள்ள சிஸ்டம் திரும்ப ரிமைண்டர் ஸ்கிரீன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்துடுச்சு. இன்னும் 30 நிமிஷம்தான் டைம் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோக்கு பயங்கரமான பேனிக் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப தூரம் இருக்காங்க, நான் பேசுறது யாருக்கும் கேட்காதுன்னு ஹீரோ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இப்ப ஹீரோ பல்லு கடிச்சிட்டு மலை மேல ஏறுறான். ஹீரோக்கு பயங்கர முதுகுவலி. ஆனா அவன் திரும்ப போக வழியே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப மேல போகலன்னா எல்லாமே இப்ப முடிஞ்சிடும்னு ஹீரோ மேல ஸ்பீடா ஏறுறான். அங்க பாரு, டீமன் கிங் பெருசா நின்னுட்டு ஹீரோவை பார்த்து கத்துறான். இதுதானா உங்க பவர்? பத்தல, கேவலம். இதுதான் உங்க லிமிட்னா எல்லாரும் செத்து தொலைங்க. பயங்கர சோல் எனர்ஜியை வெளியே கொண்டு வந்து டீமன் இப்ப கத்தனான். காத்தே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஹீரோவால தடுக்க முடியுமான்னு பாருங்க. பூம்! ஒரே அட்டாக்ல மொத்தமும் காலி. வாரியர்ஸ் எல்லாம் தரல விழுந்துட்டாங்க. யாராலையும் விரல் கூட அசைக்க முடியல. இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. பவர் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த கேப்ப குறைக்க முடியாது. டீமன் கிங் மேல பறந்து சிரிச்சான். இன்னும் யாரு? கடைசி ஃபேர்வெல் சொல்லிடுங்க. அப்போதான் ஒரு குரல் கேட்டது. ஏய் பெரிய பறவை, இங்க பாரு. யுன் கஷ்டப்பட்டு மேல வந்து நின்னாரு. டீமன் கிங்க ஃபேஸ் பண்ணாரு. அங்க இங்க பாக்காத, உன்கிட்ட தான் பேசுறேன்னு சொன்னாரு. டீமன் கிங் பார்த்து, சாவு பயம் போயிடுச்சா உனக்கு தாத்தா? என்னையா இன்சல்ட் பண்ண தைரியம் இருக்கா? ஆனா யுன் அசல்தா சிரிச்சாரு. ரொம்ப பேசாத, கிட்டவான்னு சொன்னாரு. நான் இங்கதான் நிக்கிறேன். அவன் மெமரீஸ்ல ஸ்பீக்கர் சிஸ்டம பார்த்தான். கிறிஸ்டல் சீ வச்சு ஆக்டிவேட் பண்ணாரு. ஸ்பீக்கர் சிஸ்டம் அங்க ஹிட்டனா இருந்தது. இது இல்லனா அட்டென்ஷன் கிடைத்திருக்காது. டீமன் கிங் ஷாக்ல அசல்தா பார்த்தான். இது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைச்சான். இது மாதிரி ஆள பார்த்ததே இல்ல. ஹீரோவோட மாஸ் என்ட்ரி இது. ட்விஸ்ட் இப்போதான் ஆரம்பிக்குது. யுன்லின் பவர் வேற லெவல். வாய திறந்து பெருசா பேசிட்டு இருந்தா, ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு. யுன்லின் சடனா குதிச்சு கீழே வந்தாரு. செக்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. இது நம்ம பிரதர் ஈவா? ஒரு பையன் கேஸ் பண்ணி கேட்டான். நம்பவே முடியலன்னு ஒரு பொண்ணு விஸ்பர் பண்ணா. மிஸ்டி பீக் லெஜண்ட் இவருதான், இங்கதான் வந்துட்டாரு. இவரு வருஷமா யார் கண்ணுலயும் படாம தான் இருந்தாரு. இப்ப சடனா எதுக்கு வெளியே வந்தாரு? எல்லாருக்கும் ஒரு டவுட். செக்ட் லீடர் சைலண்டா பாத்துட்டு இருக்காரு. இவரு பவர் எல்லாம் போச்சு, ரொம்ப பாவமா இருக்கு. இத கேட்ட டீமன் கிங் சிரிச்சாரு. இந்த கிழவன் கிண்டல் பண்றானா? இவனுக்கு சாவ ஆசை வந்துச்சு போல. ஈஜுன்லின்ன பார்த்து சொன்னான், நீ ஒரு வேஸ்ட் ரெலிக். உன்னை இப்போ குவைல் மாதிரி சாப்பிட்டுடுவேன். உன்கிட்ட கல்டிவேஷன் கூட இல்லையே. யுன்லின் கேஷுவலா ஐப்ரோ ரேஸ் பண்ணி சொன்னாரு. தைரியம் இருந்தா வந்து தொடு. சடனா சிஸ்டம் வாய்ஸ் கேட்டுச்சு. வார்னிங், ஹோஸ்டுக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்குன்னு சொன்னது. ஈஜுன் டென்ஷன் ஆனாரு. இந்த பறவை நினைச்சதை விட ஸ்லோவா இருக்கு. 10, 9. டீமன் கிங் கொதிச்சு சொன்னான், உன்னை சாம்பலாக்குறேன். அவன் அட்டாக் பண்ண ஈஜன் ஐஸ் எக்ஸைட்மெண்ட்ல ஃபயர் ஆச்சு. அந்த மொமெண்ட்ல எல்லாமே மாறிடுச்சு. அந்த பெருசு கண்ணு இப்போ ஷார்ப்பா மாறுது. அவன் பாடி இன்ஸ்டிங்க்ட்ல ரியாக்ட் பண்ணி எனிமிய டிடெக்ட் பண்ணிடுச்சு. இனிஷியல் சோல் ஸ்டேஜ்னு நம்ம சிஸ்டம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஃபோர்ஸ் எபிலிட்டி இப்போ ட்ரிகர் ஆகிடுச்சு. ஹோஸ்ட் இப்போ எவால்வ் ஆகுறாரு. கல்டிவேஷன் லெவல் இப்போ மிட் லெவலுக்கு ஏறிடுச்சு. ஈஜின்லின் மேல இப்போ நெருப்பு பயங்கரமா பத்திக்கிச்சு. பவர் ஃப்ளேம்ஸ் பாடி ஃபுல்லா பரவி எல்லா செல்லையும் சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணுது. க்ளோயிங் ஹேண்ட்ஸ பாக்குறான். ஸ்டார்ம் ஃபுல்லா அவன் வாய்ஸ் பயங்கரமா எக்கோ ஆகி கேக்குது. சோல் பவர் வந்துடுச்சுன்னு சிஸ்டம் சியர்ஃபுல்லா சொல்லுது. நான் எப்பவுமே ப்ரொஃபஷனல் தான்னு. ஈஜன்லின் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கையில இருந்த பிளேசிங் ஃப்ளேம்ஸை ரிலீஸ் பண்ணாரு. டீமன் கிங் ஸ்ட்ரைக் மேல டைரக்டா அட்டாக் பண்ணி ஏர்லயே எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணாரு. மான்ஸ்டர் அது யோசிக்கிறதுக்குள்ள இப்ப எல்லாமே முடிஞ்சது. டீமன் பீஸ்ட் கிங் ஷாக் ஆகி பின்னாடி போயிட்டான். இது என்ன பவர்னு ஷாக் ஆகுறான். செக்ட் லீடரும் இப்ப கண்ணை மறைக்கிறாங்க. ஒரு பெரிய எனர்ஜி வேவ் இப்ப பேட்டில் ஃபீல்ட் ஃபுல்லா கிரஷிங்கா பரவுது. இந்த ஆரா எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப டெரிஃபைங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு ஷாக் ஆகி கேஸ் பண்றா. என்ன நடக்குது? அவள் குரல் நடுங்குது. இது உண்மையிலேயே உன் தம்பி இன்னும் உயிரோட இருக்கானா? கரெக்டா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கிழவன் மாறிடுறாரு.
கூனு விழுந்து தோற்றம் போய் இப்போ ஒரு பிரம்மாண்டமான வீரன் மாசான பவரோட நிக்கிறாரு. ஈஜன் தன்னை பார்த்து சிரிக்கிறாரு. இதுதான் நேசன் சோல் ரியல்மோட பீக் பவர். இந்த சக்தியை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. டீமன் கிங் ஷாக்ல நம்ப முடியாம பாக்குறான். இரு, நீயும் கூட இந்த எம்ப்ரியானிக் சோல் ஸ்டேஜுக்கு வந்துட்டியா? இல்ல, நீ என்னை விட ரொம்ப பவர்ஃபுல். ஃபுல் செக்டு ஷாக்ல இப்ப சைலண்ட் ஆச்சு. இது எப்படி சாத்தியம்னு யாரோ கேக்குறாங்க. இப்போதான் புரியுது. பல வருஷமா ஈஜன்லின் சக்தியே இல்லாத ஒரு கிழவன் மாதிரி நடிச்சிருக்காரு. வெளியே உடைஞ்சாலும் உள்ள வேற லெவல்ல இருந்திருக்காரு. சீக்ரெட்டா கல்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம ஈஸ்டர்ன் வேர்ல்டுல யாரும் தொட முடியாத ரியல்முக்கு அவர் இப்ப போயிட்டாரு. இவன்தான் ரியல் ஹீரோன்னு வாரியர் சொல்றான். ஷின்டியனோட உண்மையான பேக்போன் இவன்தான். டீமன் கிங்கோட டோன் திடீர்னு மாறிடுச்சு. ஹானர்ட் டாவிஸ்ட்னு திக்கி திணறி குனிஞ்சு நிக்கிறான். இது எல்லாம் ஒரு சின்ன தப்பு புரிதல் தான். நானே வந்து பேசி இந்த பிரச்சனைய ஸ்மூத்தா முடிக்கிறேன். இளந்தோட கண்கள் சுருங்குது. நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தத அழிச்சிட்டு இப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றியா? சிஸ்டம் கரெக்ட் டைம்ல மெசேஜ் அனுப்புது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹோஸ்ட், உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எபிலிட்டி அன்லாக் ஆயிடுச்சு. ரேண்டம் ரிவார்டா உங்களுக்கு கிரேட் டெசோலேஷன் ஷின்டியன் ஃபிங்கர் கிடைச்சிருக்கு. ஏஜுன் அப்போ ஷாக் ஆகுறான். எது? இது நம்ம லெஜெண்டரி ஷாவோலின் டெக்னிக் இல்ல? பீஸ்ட் கிங்க பார்த்து ரொம்ப ஷார்ப்பா ஒரு கேள்வி கேக்குறான். சரி, உன் கிளானையே நான் அழிச்சிட்டு சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தூக்கி போட்டா நீ சும்மா விடுவியா? டீமன் கிங் பயங்கரமா கிரவுல் பண்ணிட்டு சொல்றான். உன் பவர் என்னை விட கொஞ்சம்தான் அதிகம். அதுக்காக உயிரை பணயம் வச்சு ஃபைட் பண்ண போறியா? ஏஜோன்லின் மாசா ஒரு லுக் விடுறான். இப்போ என்ன யாரும் தொண்டலனா நான் ஒரு விரல கூட அசைக்க மாட்டேன். ஆனா என்ன யாராச்சும் கிராஸ் பண்ணா அவங்கள மொத்தமா அழிச்சிடுவேன். நீ நென் சோல் ஸ்டேஜுக்கு நல்லவனா இருந்து வரல. எத்தனை பேரை கொன்றுப்ப? மன்னிப்பே கிடையாது. பீஸ்ட் கிங் பல்ல கடிச்சிக்கிட்டு, அவங்க வெறும் மனுஷங்க தான். நான் என் கடமைய தான் செஞ்சேன். சரி ஃபைன், என் இன்னர் கோரை நானே கிரஷ் பண்றேன். உன்னை கொண்டே தீருவேன் பாரு. அவ முடிக்கும் முன்னே யுன்லின் சத்தம் அதிர்ந்தது. நீ ரொம்ப பேசுற. கைய உயர்த்தி ஒரு மாஸ் பவரை சம்மன் பண்ணாரு. கிரேட் டெசோலேஷன் ஃபிங்கர். வானமே இடிஞ்சு எனர்ஜி ஸ்பைரலா மாறுது. டீமன் கிங்கோட ஆரா கிளாஸா நொறுங்கிடுச்சு. மான்ஸ்டர் பயத்துல கண்ணு முழிக்கிறான். பாவம். வெயிட், ட்ரைப், பொண்டாட்டி எல்லாம் தரேன், அப்கிரேட் ஆனேன், என்ன விட்டுடுன்னு கெஞ்சுறான். ஆனா யுன்லின் அசராம அட்டாக்க ஃபிளாஷோட தள்ள வானமே வெடிச்சு செதறுது. பீஸ்ட் கிங் சிறகுகள் பிச்சி கரியாச்சு. ரோர் சைலண்டாகி போர்க்களம் அமைதியாச்சு. வாரியர்ஸ் பயத்துல கிங் செத்துட்டாருன்னு கத்துறாங்க. உயிரை காப்பாத்த ஓடுன்னு எல்லாரும் ஓடுறாங்க. யுன்லின் சிரிச்சுக்கிட்டே கைய தூக்குறாரு. எங்க போறீங்க? ஒரு ஸ்னாப் பண்ணா பிளடி ஸ்டேஜ் அன்லீஷ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரத்த வெள்ளம் வந்து எல்லாரையும் அழிக்குது. ஹீரோ இப்போ வேற லெவல் ஆக்ஷன்ல. யாராலும் தப்பிக்க முடியாது. கிங் டெட். ஸ்கேரி மூவு. வாரியர்ஸ் எல்லாம் ஷாக்கு. யுன்லினோட பவர் வேற லெவல். டெட்லி லிக்விட் எல்லாரையும் மொத்தமா தூக்குது. இதுதாண்டா ஹீரோவோட மாசு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஒரே செகண்ட்ல அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ ஃபயரால மொத்தமா சுட்டெரிச்சு அழிச்சிட்டாரு. அங்க பூரா அழிவு வாசம். மொத்தமா அட்மாஸ்பியரே இப்போ பயங்கரமா மாறிருச்சு. இந்த மோசமான பறவைங்க இனிமே நம்ம ஷின்டியனை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ ரொம்ப கெத்துவா சொன்னாரு. அப்போ செக்ட் லீடர் முன்னாடி வந்து யுன்லினை பார்த்து, இன்னைக்கு உன்னாலதான் நாங்க எல்லாரும் உயிர் பிழைச்சோம், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னாரு. என்ன மன்னிச்சிரு, உன் கல்டிவேஷன் போச்சுன்னு தப்பா நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ பெரிய நென் சோல் ரெல்ம் லெவலுக்கு போவேன்னு நல்ல ட்ரீம்ல கூட நினைக்கல. யுன்லின் பதில் சொல்றதுக்குள்ள, ஐ, இவரை பார்த்தா பவர் போனம மாதிரியா இருக்குன்னு ஒரு பொண்ணு ஸ்மர்க் பண்ணிட்டே முன்னாடி வந்தா. ஏய், தம்பி எப்பவுமே தான் ஏதாவது சீக்ரெட் வச்சிருப்பான் இல்லையா? ஜாவோடாவும் ஒத்துக்கிட்டு இவன் சைலண்டா இருந்தே நம்ம செக்ட பாத்துக்கிட்டான்னு பெருமையா சொன்னாரு. நம்ம ஹீரோவும், சரி நீங்களே ஏதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேலை மிச்சம்னு ஸ்மைல் பண்ணாரு. அப்போ டிசைபிள்ஸ் வந்து எமர்ஜென்சி, காத்து வீசுதுன்னு கத்துனாங்க. விண்ட் தண்டர் செக்ட் மொத்தம் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செக்ட் லீடர் முகமே இப்போ இருண்டு போயிடுச்சு. என்னது, நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்களா? நம்ம ஸ்பிரிட் வெயின்ஸை எல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்ம கார்ட்ஸ் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இந்த நியூஸ கேட்ட உடனே செக்ட் லீடருக்கு செம்ம கோவம். விண்ட் தண்டர் கூட முன்னாடியே பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இப்படி பண்ண முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஸ்பிரிட் வெயின்ஸ் இல்லாம கல்டிவேஷன் ஃபவுண்டேஷனே காலி ஆயிடும். ஒன்னும் பண்ணலனா நம்ம கதை முடிஞ்சிடும். அவர் யுன்லின் பக்கம் திரும்பி பேசுறாரு. ஜூனியர் பிரதர், நம்ம திருப்பி அடிக்க ரெடியா இருக்கோம், வரலையான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஏஜுனோட மைண்ட் இப்போ செம்ம ஃபாஸ்டா யோசிக்குது. விண்ட் தண்டர் செக்ட் வில்டர்னஸ்ல ஒரு பெரிய ஃபேக்ஷன். முன்னாடியே சின்ன சின்ன முட்டிக்கள் இருந்துச்சு. டீமன் இன்வேஷன் கேஆஸை இவனுங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப கேவலமா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க.
அப்போதான் சிஸ்டம் பீப்னு சவுண்ட் கொடுக்குது. டெய்லி குவெஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஃபின்ச்சி டெரிட்டரியில புது மிஷன் ரெடி ஆயிருக்கு. இத முடிச்சா நம்ப முடியாத ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏஜுன்லின் சிரிப்போட கைய மடிச்சு ரெடி ஆகுறான். செம்ம, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பவர பாகலாம். இவனுங்க பண்ண தப்புக்கு பதிலடி கொடுக்கணும். செக்ட் லீடரை பார்த்து, நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, நான் அங்க கிளம்புறேன் சொல்லிட்டு வேகமா போயிடுறான். டைரக்டா விண்ட் தண்டர் செக்ட் மேல அட்டாக் பண்ணி அவங்கள மொத்தமா ரூட்டோட ஒழிக்க போறேன் பாரு, முடிஞ்சா தடுங்க. இத கேட்ட நம்ம செக்ட் லீடர் ஷாக் ஆகி செம்மையா சிரிச்சாரு. சூப்பர், நம்ம பிரதர் மாசுன்னு சொன்னாரு. ஏஜுன் மாசா யோசிக்காம நேரடியா போருக்கு கிளம்பிட்டாரு. அப்போ ஜாவோ கிட்ட லீடர் கேட்டாரு, நம்ம எப்போ இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணோன்னு. ஜாவோ சொன்னாரு, உண்மைய சொல்லணும்னா நம்ம இவ்ளோ பெருசா எப்பவுமே இருந்ததில்ல. ஆனா பிரதர் திரும்ப வந்து பீக்க லீட் பண்ணா நம்ம செக்ட் ஈஸ்டர்ன் வில்டர்னஸ்லயே டாப்ல வரும். இந்த பக்கம் விண்ட் தண்டர் செக்ட் டெரிட்டரியில ஒரு டார்க் ரூம்ல வில்லன் ரொம்ப கேவலமா சிரிச்சுட்டே இருந்தான். மான்ஸ்டரை ஷின்டியன் மேல திருப்பி விட்டது செம்ம மாஸ்டர் பிளான். இப்போ அவங்க டிஃபென்ஸ் வீக்கா இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிரிட் வெயின்ஸ ரொம்ப ஈஸியா அடிச்சு தூக்கிட்டோம். அடுத்த எல்டர் கண்டிப்பான்னு தலையாட்டினாரு. இனி விண்ட் தண்டர் செக்ட் தான் இந்த ரீஜன்லயே எல்லாருக்கும் கிங்னு. ஆனா ஒருத்தர் மட்டும் பயத்தோட கேட்டாரு, அந்த மான்ஸ்டர் நம்மள அட்டாக் பண்ணா என்ன பண்றதுன்னு. அதுக்கு இன்னொரு எல்டர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல் கெஸ்ட் வந்திருக்காரு, அவரு நம்ம கிட்ட தான் இருக்காரு. என்ன இஷ்யூனாலும் பாத்துக்கலாம்னு சின்ஹை சொன்னாரு. விண்ட் தண்டர் செக்ட் தலைவன் எல்டர் சுன் கிட்ட ஒரு மாஸ் கிரேனோட திரும்பி பார்த்தாரு. இது உண்மைதானா? உங்க பையன் சுன்ஷியாவ் இப்போ இம்மார்டல் செக்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு? எல்டர் சுன் தலையாட்டி, அதுதான் நான் இப்போ சிங்ல இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். ஒரு குரு அவனை டிசைப்பிளா ஏத்துக்கிட்டு அவனுக்கு சுப்ரீம் டாவு கத்து கொடுக்கறாரு. அந்த பையனோட ஃபியூச்சர் இப்போ ரொம்ப பிரைட். சின்ஹை மூஞ்சி சந்தோஷத்துல அப்படியே பிரைட் ஆச்சு. என் பையன் ஒரு நாள் இம்மார்டல் ஆயிடுவான். அப்போ இன்னொரு சீனியர் எல்டர் முன்னாடி வந்து, செட் லீடர் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. எல்டர் சின் அவர ஸ்லீவ்குள்ள இருந்து ஒரு சின்ன ஜெய்ட் பாக்ஸை எடுத்தாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நென்ட் சோல் பில். உங்க பையன் இத பர்சனலா தர சொன்னாரு. சின் யுன் ஹை கண்ணு ஷாக்ல அப்படியே விரிஞ்சிருச்சு. நென்ட் சோல் பில்னு சொன்னதும் ஹால்ல இருந்த எல்லாரும் அப்படியே மிரண்டுட்டாங்க. இப்போ நம்ம செக்ட் லீடர் நென்ட் சோல் ஸ்டேஜ்க்கு கண்டிப்பா அப்கிரேட் ஆகி பிரேக் த்ரூ பண்ணுவாரு. சின் ஹை சந்தோஷத்துல அந்த பாக்ஸ டைட்டா புடிச்சிட்டு, என் பையன் அப்பாவை மறக்கலன்னு ஃபீல் பண்ணாரு. இன்னைக்கு 2 பெரிய விஷயம் செலிப்ரேட் பண்ணணும். அப்புறம் எல்டர் சென் கிட்ட ரொம்ப நன்றி சொன்னாரு. உங்க குவிக் திங்கிங்னாலையும் அப்புறம் அந்த மான்ஸ்டரோட லெவல கரெக்டா கெஸ் பண்ணதுனாலையும்லாம் நம்ம இப்போ தப்பிச்சோம். இல்லைனா ஸ்பிரிட் வெயின்ஸ மிஸ் பண்ணிருப்போம். அவரு பேசி முடிப்பதற்குள்ள சடனா பூம், பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஹாலே அதிர்த்துச்சு. புகை மூட்டத்துல எல்லாம் சிதறி கிடக்க பேனிக் பரவிச்சு. யாரோ பேரியரை உடைச்சிட்டாங்கன்னு அகர் கத்துனாரு. அப்ப புகை நடுவுல இருந்து ஒரு உருவம் முன்னாடி வந்துச்சு. அது யுன்லின். இதுதான் விண்ட் தண்டர் செக்டான்னு கேஷுவலா ரபுல தாண்டி நடந்து வந்தாரு. சின்ஹை மூஞ்சி கோவத்துல துடிச்சுது. யார்டா நீ? எங்க சீக்ரெட் ஹால்குள்ள பார்ஜிங் பண்ணி வர்ற? உயிர் மேல ஆசை இல்லையான்னு கத்துனாரு. யூன்லின் பயப்படல. நான் மிஸ்டி பீக் ஹெட் யூன்லின். ஷின்டியன், உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு ரொம்ப கெத்தா சொன்னாரு. ஹாலே ஷாக் ஆச்சு. இந்த பவர் அவுரா உண்மைதான். எம்ப்ரியானிக் சோல் ஸ்டேஜ்னு எல்டர்ஸ் சொன்னாங்க. அப்போ சிஸ்டம் பிங்னு சவுண்ட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுச்சு. விண்ட் தண்டர் செக்ட் டொமைன் இப்போ உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், சீல் ஆஃப் லார்ட் ஆஃப் மென் கிடைச்சிருச்சு. அதோட கிரேட் வாய்ட் டெக்னிக்கும் அன்லாக் ஆயிடுச்சு. யூன்லின் ஸ்மர்க் பண்ணி, இந்த டெக்னிக்காக தான் நான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணேன். இத கேட்ட சின்ஹை எக்ஸ்பிரஷன் அப்படியே மாறிடுச்சு. செம்ம டென்ஷன். இவன் தான் அந்த ஏஜுன்லின்னா? இவன் எல்லாத்தையும் இழந்துட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்களே. அவன் பயத்தோட ஏஜுன்லின் பக்கம் திரும்பினா. ஹானரபிள் டாவஸ்ட், உங்களுக்கு இங்க என்ன வேலை? விண்ட் தண்டர் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏஜுன்லின் சிரிச்சுக்கிட்டே கேட்டான். என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறால. அந்த மான்ஸ்டரை நீங்க தான் கூட்டிட்டு வந்து எங்க ஸ்பிரிட் வெயின்ஸை இன்வைட் பண்ணீங்க. இனிமே இந்த விண்ட் செக்ட் மொத்தமா முடிஞ்சுது. ஷின்ஹை முகமே வெளிரி போச்சு. இவன் தான் அந்த ஆடு. பல வருஷத்துக்கு முன்னாடி பவரை இழந்த அதே ஏஜுன்லின் தான். இப்போ இவன் இங்க இருக்கான்னா என்ன அர்த்தம்? கிரீன் பேர்ட் கிங் செத்துட்டானா? அவன் குரல்ல செம்ம பயம். நிஜமாவே இவங்க அந்த மிஷனை முடிச்சிட்டாங்களா? ஷின்ஹை எல்டர் சுன் கிட்ட போய் பதட்டத்தோட கேட்டான். இப்போ என்ன பண்றது? அவன் பவர்ஃபுல், நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்ல? எல்டர் சுன் கவலைப்படல. அவன் ஏஜுன்லின்ன பார்த்து கேவலமா சிரிச்சான். குறைக்கிற நாய்க்குட்டியே, முட்டிக்கால் போடு, கைய உடைச்சுக்கோ, அப்போதான் உன்னை உயிரோட விடுவேன். உன் உயிரை தொலைக்க ரெடினா வா பாத்துக்கலாம். ஏஜுன்லின் இன்னும் முடிக்கல. அவன் கூலா ஒரு கேள்வி கேட்டான். ஆமா, நீங்க யாரு? நீ யாரு உனக்கு எல்லாரும் குனியணும்னு நினைக்க? எல்டர் சின்னோட முகம் அப்படியே இருண்டு போயிடுச்சு.
பேசாம அவர் தன்னோட அவுராவை வெளிப்படுத்தினாரு. அங்க இருந்த காத்தே மாறுது. பிரஷர் ஹால்ல டைடல் வேவ் போல பரவுது. இவன் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்கான்னு வாரியர் கத்துறான். இந்த பிரஷர் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. ஷின்ஹாய் முகம் வெளிரி போயிடுச்சு. இந்த லெவல் கல்டிவேட்டர் ஈலிங்க டார்கெட் பண்ணா ஷின்டியன் காலி. அவரு சிரிச்சிட்டு, போன வாட்டி நீ தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு நீ நிச்சயமா செத்து தொலைய போறேன்னு சொல்றாரு. நீ செத்துட்டா ஷின்டியனும் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ கால்ல விழுந்தா உடிம பரி பண்ண எல்டர் சுன் விடுவாரு. ஆனா யுன்லின் அசையல. பவர் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனர்ஜி அவரை சுத்தி பரவுது. எல்டர் சென் ஷாக் ஆகி முறைக்கிறாரு. இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறானே, இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பக்கம் ஷின்டியன்ல ஃபைட் பயங்கரமா நடக்குது. செக்ட் லீடரும் டீமும் எனிமீஸ மொத்தமா வைப் அவுட் பண்ணி முடிச்சாங்க. ஒரே ஒரு இம்மார்டல் எல்டர் மட்டும் இன்னும் உயிரோட அங்க நிக்கிறாரு. செக்ட் லீடர் அவரை நேரா ஃபேஸ் பண்ணி, எதுக்கு இப்படி பண்ணினேன்னு கோவமா கேக்குறாரு. பேட்டில் ஃபீல்டுல இப்ப வேற ஒரு ட்விஸ்ட் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ட்விஸ்ட் இந்த பேட்டில்ல இன்னும் இருக்கு. இந்த விண்ட் தண்டர் செக்ட் போல்ட் மூவ் பண்றாங்கன்னா பின்னாடி இம்மார்டல் சப்போர்ட் இருக்கோ? எல்டர் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு, என்ன நினைக்கிற? பின்னாடி யாரும் இல்லாம விண்ட் தண்டர் செக்ட் உன்னை எதிர்க்குமா? இந்த இன்வேஷன் நல்ல பிளான். கரெக்ட் டைம்காக வெயிட் பண்ணோம்னு ப்ரௌடா சொல்றாரு எல்டர். எங்க ஹேர் இம்மார்டல் செக்ட்ல சேர்ந்து நல்ல பேர் எடுத்துட்டாரு. இந்த அட்டாக் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். அறிவு இருந்தா இப்பவே சரண்டர் ஆயிடு. போ பண்ணி எங்களுக்கு சர்வ் பண்ண, உயிரோட விடுவோம். செக்ட் லீடர் பிளிங்க் கூட பண்ணல. ஃபிளாஷ் வீசி அந்த எல்டர் தலைய உருட்ட வச்சுட்டாரு. குப்பைங்க கிட்ட பேச நேரம் இல்லைன்னு கிரவுல் பண்றாரு. டைரக்டா விண்ட் தண்டர் மெயின் ஹாலுக்கு போனோம். பீக் மாஸ்டரை திரும்ப கூட்டிட்டு வரோம். எல்லாருக்கும் ஷாக். ஹீரோவால இம்மார்டல் செக்டர் திடிக்க முடியுமா? அவங்க எல்டர்ஸ் எல்லாம் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. எம்ப்ரியானிக் சோல் லெவல்னு பார்த்தா யானை முன்னாடி ஒரு கொசு மாதிரி தான். ஆனா என் உயிரையே தர ரெடி பீக் மாஸ்டருக்காக. கட் பண்ணா யுன் என்ன பண்றாரு? லின்ஸ் இருக்கா சன்ன பாக்குறாரு. சாக போற நேரத்துல காமெடி கேக்குதா? இவனுக்கு லூசு பிடிச்சிருச்சுன்னு பேசிக்கிறாங்க. எல்டர் சன்ன பார்த்து இவன் சிரிக்கிறானே. பயத்துல மைண்ட் பிளாக் ஆயிடுச்சா? பாவம். சன் ஸ்காஃப் பண்றாரு. பேரு தெரியாத பையன் ஏன் முன்னாடியே இவ்ளோ ஆரகன்ஸ் காட்டுறானா? உன் செக்டெல்லாம் எனக்கு தூசி. நினைச்சா டீ குடிக்கிற கேப்ல அழிச்சிடுவேன். எல்டர் சன் பார்வை இப்போ கடிமமாகுது. என்ன கோவப்படுத்திட்டா கெஞ்சினாலும் விடமாட்டேன். உன் செக்ட நிச்சயம் மொத்தமா அழிச்சிடுவேன். ஆனா ஹீரோ லின் தைரியமா நிக்கிறாரு. எல்டர் சன் கண்ணையே பார்த்து பேசுறாரு. பேசுனது போதும், சண்டை பண்ண வா. உன் பவர் ரியலான்னு பாக்குறேன். பவர் இருந்தா நம்மக்குள்ள 1v1 சண்டை. ஓடுறவன் பேராண்டின்னு ஹீரோ பாயிண்ட் பண்றாரு. இத கேட்டு சன்னுக்கு வெறி ஏறிடுச்சு. அவர் மூஞ்சியே கோவத்துல இப்ப மாறிடுச்சு. அவமானத்தை அவரால தாங்க முடியல. ஆரகண்ட் பிராட், சாக அவ்வளோ ஆசையான்னு கத்தி ஒரு பயங்கர அட்டாக் பண்றாரு. வில்லன்ஸ் வில்லன சிரிப்போட பாக்குறாங்க. லின் செத்துட்டா மத்தவங்களை ஈஸியா முடிச்சிடலாம். இனிமேல் அவனுங்க நமக்கு மேட்டரே இல்ல. இப்போ உன் முடிவை பாரு. எல்டர் சன் அட்டாக் ஃபாஸ்டா இருக்கு. எல்லாரும் லின் சாவுக்காக இப்போ வெயிட்டிங். அவங்கள காப்பாத்த ஹீரோ முடிவு பண்ண அப்பதான் அந்த சிஸ்டம் உள்ள வந்து வார்னிங் கொடுத்துச்சு. லேட் ஸ்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனிமி யாருன்னு டிடெக்ட் ஆயிருச்சு. ஹீரோவோட பாசிவ் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகி கல்டிவேஷன் பவரை லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுச்சு. இப்போ ஜுன்லின் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீக்கு போயிட்டான். அவன் ஆரா ஃபயர் மாதிரி வெளியே வெடிச்சு வந்துச்சு. யாராலும் தடுக்க முடியல. ஹீரோ எல்டர் சன்ன அட்டாக் பண்ண போனான். புது டெக்னிக்ஸ் கையில மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜா? இவ்ளோதானான்னு ஹீரோ கலாய்க்கிறான். எல்டர் சன் முகம் வெளறி போச்சு. அவன் பண்ண அட்டாக் எல்லாம் ஜுன்லின் முன்னாடி தூசி மாதிரி காத்துல பறந்துருச்சு. இவனும் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவலா? இல்லையே, இவன் பீக் ஸ்டேஜ்ல இருக்கானேன்னு சன்ன பயந்து பின்னாடி போனான். இது எப்படி சாத்தியம்? அந்த ஷின்டன் கூட்டத்துல வந்தவன்தானே. அப்போ இவ்ளோ பெரிய மாஸ்டர் எப்படி இருக்க முடியும்? எல்டர் சன் குரல் பயத்துல தடுமாற ஆரம்பிச்சிடுச்சு. இவ்ளோ நாளா இத மறைச்சு வச்சிருக்காங்களா? இந்த காட்டுல இது மாதிரி கல்டிவேட்டரை யாருமே பார்த்ததில்ல. இந்த சின்ன பையன் இளம் வயசுல இப்படி ஒரு பவரோட இப்ப நிக்கிறானே. இதை யாருமே நினைச்சு பார்த்ததில்லையே. நினைச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல முன்னாடியே இருந்துச்சு. எல்லாருக்கும் பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சன்ஹாய் எல்டர் சன்ன பார்த்து கேட்டான், இப்ப என்ன பண்றது? விண்ட் தண்டர் செக்டை எப்படியாவது காப்பாத்துங்க. எல்டர் சன் பல்ல கடிச்சிட்டு, கொஞ்சம் அமைதியாரு. நான் மார்டல் செக்ட்னு மறந்துடாத. என்னோட மெத்தட்ஸை இங்க யாருமே பாத்திருக்க மாட்டாங்க. யுன்லின் ஐப்ரோ தூக்குனா. உன் சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறியா? கேஷுவலா எல்டர் சன்னுக்கு மிடில் ஃபிங்கரை காட்டினா. ரூம்ல இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னையே அசிங்கப்படுத்துறியா? நீ வருத்தப்படுவேன்னு எல்டர் கோவமா கத்துனார். ஒரு ரியல் டெக்னிக்னா எப்படி இருக்கும்னு பாருங்க, இப்ப காட்டுறேன் பாருன்னு ஃப்ளோர்ல ஸ்லாம் பண்ணார்.
அப்போ கிரீன் ட்ரீ ஆஃப் த கர்த்தை சமன் பண்ணார். அது ஒரு பெரிய வெப்பன். ஹாலே குலுங்குச்சு. இது இம்மார்டல் செக்டோட பெரிய பவர். இது உண்மையிலே பெரிய விஷயம்னு விஸ்பர் பண்ணாரு. இது ஆர்டினரி ஸ்கில் இல்ல, கெத்தான எர்த் லெவல் டெக்னிக்னு சொன்னாங்க. வைல்ட் ரீஜன்ல ஸ்பிரிச்சுவல் கிரேட் டெக்னிக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா இது ஒரு பெரிய ட்ரெஷர்னு சொன்னாங்க. எல்டர்சன் திரும்பவும் ஸ்மக்கா ஒரு லுக் விட்டுட்டு சொன்னாரு, என் கையில சாகுறது உனக்கு கிடைச்ச ஆனர்டா. ஆனா யுன்லின் அசரல. 2 விரல காட்டி நெருப்பு டான்ஸ் ஆடுற மாதிரி அட்டாக் ரெடி பண்ணார். இது வெறும் பார்ட்டி ட்ரிக் தான்னு நம்ம ஹீரோ ரொம்ப கூலா சொன்னார். உடனே நம்ம ஹீரோ சீல ஆக்டிவேட் ஆக வானத்திலிருந்து ஒரு நெருப்பு முத்திரை வந்துச்சு. அது எல்டர்சன் டெக்னிக்க அழிச்சிடுச்சு. அப்போ ஜுன்லின் ஸ்பிரிட் வருது. இது ஒரு டிவைன் பவர் ரக்ஷச அவதாரம். இந்த ஃபயர் ஸ்பிரிட் யாருக்கும் மர்சி காட்டாது. பேட்டில் ஃபீல்டையும் நெருப்பு மொத்தமா அழிச்சு முடிச்சிடுச்சு. வாரியர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னது, இது டிவைன் லெவல் விட பவர்ஃபுல்லா? ஹீரோ கெத்தா நின்னுக்கிட்டு மாஸ் காட்டினார். சீல் வானத்தையும் வெளிச்சமாக்கும்னு ஹீரோ சொன்னார். நான் தான் இதுக்கு மாஸ்டர்னு சொன்னார். எல்டர்சன் விழுந்து வியர்த்து கொட்டினார். பவர் தாங்க முடியாம மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினார். ஆனா ஹீரோவோட கண்கள்ல கருணையே இல்ல. இப்போ கெஞ்சிரியா?ன்னு ஹீரோ கேட்டார். வாய்ஸ் சரியான ஸ்டீல் மாதிரி ஷார்ப்பா இருந்துச்சு. இந்த மார்டல் செக்ட பெருசா பேசினியே, இப்போ ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன் பாரு. அவங்க என்கிட்ட வம்புக்கு வரக்கூடாது. ஹீரோவோட பவர் இப்போ பீக்ல இருக்கு. எல்டர்சன் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டார். ஃபைட் சரியான ட்விஸ்டோட இப்ப முடியுது. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. என் கூட யாரும் வம்புக்கு வரலன்னா நானும் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா யாராவது தப்பான எண்ணத்தோட என்னோட பாதையில குறுக்க வந்தா அவங்கள நிச்சயமா ஒரு வழி பண்ணி மொத்தமா அழிப்பேன்னு நம்ம ஹீரோ யுன்லின் சொல்றான். என் மேல கை வச்சா உங்க சந்ததியே இல்லாம தரிமட்டமா பண்ணிடுவேன்னு என் யுன்லின் சொன்னான். இத கேட்டு எல்டர்சன் நடுங்கிக்கிட்டே ஒரு கடைசி மிரட்டல வச்சார். என்ன கொன்னா என் செக்ட் உன்னை நிச்சயமா சும்மா விடாதுன்னு திமிரா சொன்னார். உனக்கு புடிச்சவங்கள எல்லாம் அழிச்சிடுவோம், நீ சாவ விட கொடுமையா அனுபவிப்பேன்னு. யுன்லின் கண்ணு செவந்துச்சு. சாக போற நேரத்திலயும் இவ்ளோ திமிரு இருக்கான்னு யோசிச்சான். கைய தூக்கி ஒரு பிளேசிங் ஃபயர் ஏரோவை உருவாக்கி திடீர்னு மறைஞ்சான் நம்ம ஹீரோ. ஒரு ஃபிளாஷ்ல அந்த அம்பு எல்டரோட நெஞ்ச அப்படியே தொலைச்சு அவனை போட்டு தள்ளிடுச்சு. விண்ட் தண்டர் செக்ட் ஹெட் இத பார்த்து உடனே அவன் கால்ல விழுந்துட்டான். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கெஞ்சினான். ப்ளீஸ் எங்களை உங்களுக்கு அடிமைகளா வச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு லாயலா இருப்போம்னு சொன்னான். ஆனா யுன்லின் அவனை கேவலமா பார்த்து, என் பூட்ட நக்க கூட நீ லயக்கில்லன்னு மாசா சொன்னான். சன் ஹை கடைசியா அவன் மகனுக்கு பெரிய இம்மார்டல் தகுதி இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப கெஞ்சி பார்த்துட்டு இருந்தான். அவன் சன் வெனரபிள் டிசைபிள் நீ சொன்னாங்க. ஆனா ஹீரோ அசராமா பதில் சொன்னாரு. ஓ, உன் பையனுக்கு இம்மார்டல் ஃபியூச்சர் இருக்கா? ரொம்ப நல்லது. எனக்கு குஷிதான். நான் சொல்ல மீற மாட்டேன். என்ன தொட்டா நான் திருப்பி அடிப்பேன். நீங்க தான் முதல்ல அட்டாக் பண்ணீங்க. இன்னைக்கு விண்ட் தண்டர் செக்ட் அழிய போகுது. நான் எப்பவுமே சொன்ன வாக்க காப்பாத்துவேன். கருணையே இல்லாம யுன்லின் தம்சம் பண்ணாரு. மொத்த இடமும் அசுல வேகத்துல நொறுங்கிடுச்சு. கட்டிடங்கள் எல்லாமே இப்போ சாம்பல் ஆயிடுச்சு. சத்தம் அடங்கி நெருப்பு மட்டும் எரிஞ்சுது. எல்லாம் இப்போ அமைதியாயிடுச்சு. அடிபட்டு கிடந்த சின்ஹை கத்துனாரு. நீ கண்டிப்பா இதுக்கு வருத்தப்படுவ. என் பையன் உன்னை பழி தீர்ப்பான்னு கத்துனாரு. யுன்லின் எல்லாம் நசுங்கிறத பார்த்தாரு. அப்போ ஒரு பாக்ஸ் வெளியே விழுந்துச்சு. அதை எடுத்து ஹீரோ மாசா ஸ்மர்க் பண்ணாரு. அவன் வரட்டும், நான் ரெடி. அவன் வந்தா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ வானத்துல ஒரு லைட் தெரிஞ்சுது. அது ஒரு வர்ச்சுவல் டிரான்ஸ்மிஷன் இமேஜ். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இப்போ அங்க வந்தாச்சு. செக்ட் லீடர் ஸ்மோக்ல இருந்து வந்தாரு. இந்த ஃபைட் வேற லெவலுக்கு போகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பாருங்க. சிரிப்போட, செம்ம பிரதர் இங்க இருக்காரு. யுன்லின் சைட்ல லுக் விட்டு சொன்னா, வேற எங்க போவேன், செக்ட அழிப்பேன்னு சொன்னேன்ல. ஹீரோ செஞ்சு முடிச்சுட்டாரு. செக்ட் லீடர் ஷாக் ஆகி கைய பிடிச்சாரு. நம்ப முடியலையே, அங்க எல்டர் வந்தாராமே. எல்டர் வந்தும் உனக்கு ஒன்னும் ஆகலையா? எப்படி நீ இன்னும் நின்னுட்டு இருக்க? யுன்லின் கூலா ஒன்னும் ஆகலேன்னா. ஏன்னா நான் அவனை கொன்னுட்டேன்னு ட்விஸ்ட் வச்சான். லீடருக்கு ஒரே ஷாக். எல்டரையே அழிச்சிட்டியா? அவரு ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருந்தாரே. சூச்சின்வா ஸ்மர்க் பண்ணி சொன்னான். மாஸ்டர் மாஸ்ன்னு முன்னாடியே சொன்னேன்னு. நம்ம மாஸ்டர் ரேஞ்சே வேற. உண்மையான்னு கேட்க ஹீரோ ஸ்டாப் பண்ண சொன்னான். ஆமா, நானும் இப்போ அந்த ஸ்டேஜ் தான். இனிமே நம்ம லெவலே வேற மாதிரி. இப்போ பேச்ச நிறுத்துங்க. லூட் பண்ண நேரம். விண்ட் தண்டர் செக்ட மொத்தமா அள்ளுங்க. ரைட், எல்லாத்தையும் எடுங்கன்னு லீடர் சொன்னாரு. சரி, மூவ் பண்ணலாம்னு லீடர் நாட் பண்ணாரு. நீ வந்தது நம்ம செக்டுக்கே பெருமை. ரூயின்ஸ்ல தேடினாப்போ ஒரு பில் கிடைச்சுது. ஒரு நேசன்ட் சோல் பில் கிடைச்சிருக்கு. இது இம்மோர்டல் செக்ட் பில்னு சொன்னான்.
குட். இத அவருக்கே கொடுத்துருங்க. அவரும் அந்த ஸ்டேஜுக்கு போகட்டும். இந்த ஸ்டேஜ் ஷீ மற்றும் டியானை இன்னும் பயங்கர ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா மாத்தி விடும் பாருங்க. செக்ட் லீடர் ரொம்ப ஃபீல் பண்ணி தலைய நல்லா ஆட்டுறாரு. தம்பி ஏ, உனக்கு ரொம்ப பெரிய நன்றின்னு ஹீரோ கிட்ட உருக்கமா சொல்றாரு பாருங்க. அப்போதான் நம்ம ஹீரோ ஏ ஜுன் மூளையில சிஸ்டம் வாய்ஸ் சவுண்ட் ஒரு மாதிரி பயங்கரமா கேக்குது. நோட்டிஃபிகேஷன், 100 லீ தொலைவுல உனக்கு செம்மையா செட் ஆகிற டிசைபிள் இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுது. திரும்பவும் சிஸ்டம் அலர்ட் வருது. ஒரு டிசைபிள் நல்லா சிக்கிட்டான்னு சிஸ்டம் சவுண்டா சொல்லுது. 100 லீக்குள்ள ஒரு டெமோனிக் கல்ட் லீடர் இருக்காரு. அவரோட லெவல் ஒரு ட்ரூ இம்மார்டல். இவனை சிஷ்யனா சேர்த்துக்கிட்டா நினைக்க முடியாத ரிவார்டு உனக்கு கிடைக்கும்னு சிஸ்டம் திரும்ப சொல்லுது. நம்ம ஹீரோ கண்ணு இப்போ ஸ்பார்க் ஆகுது பாருங்க. டெமோனிக் கல்ட் லீடர்னு சிரிச்சு சொல்றாரு. இவனை டிசைபிளா ஆக்குனா நானும் சீக்கிரம் இம்மார்டல் ஆயிடுவேன். வைல்ட் ரீஜன் மட்டும் இல்ல, ஷின்ஜோலையே நம்ம யாரும் டச் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடலாம். சடனா எக்ஸைட்மெண்ட்டை நிறுத்திட்டு ஹீரோ ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி டோன்ல ஹீரோ இப்போ பேசுறாரு. வின் தண்டர் செக்ட அழிச்சிட்டோம். ஆனா பெரிய இம்மார்டல் செக்ட வம்புக்கு நல்லா இழுத்து வச்சிட்டோம். இந்த ரீஜன்ல ஷின் 10 இனிமே தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோ பேக்குறாரு. செக்ட் லீடர் முகம் இப்போ ரொம்ப கவலையா மாறிடுச்சு. அவங்க சொல்றது ரொம்ப சரி. பவர் ரொம்ப அதிகம். நம்மளால சமாளிக்க முடியாது. இப்போ இல்ல. அப்போ நம்ம ஏ ஜுன்லினை பார்த்து, நீ பெரிய ஜீனியஸ், உன் பயணம் இங்கேயே முடியக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு. ஈஸ்டர்ன் ரீஜனை விட்டு கிளம்புறது நல்லது. டைம் இருக்கும்போதே கிளம்பு. மார்டல்ஸ் வரும்போது நாங்க பாத்துக்கிறோம். நீ உயிரோட இருந்தாதான் ஷின் 10க்கு நம்பிக்கை இருக்கும். ஜாவும் கூட செக்ட் ஹெட் சொல்றது கரெக்ட்னு சொன்னாரு. பீக் மாஸ்டர் ஏ, நீ லட்சத்துல ஒருத்தன். உனக்கு எதுவும் ஆனா அது பெரிய லாஸ். வாரியர்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க. இவன் சொல்றது சரி. ஷ்வான்டியன்ஸ் பெருமைய மீட்டெடு. நாங்க எல்லாரையும் தடுக்கிறோம். நீ உன் லட்சியத்தை முடி. ஏ ஜுன்லின் யுனிட்டிய பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இவ்ளோ லாயல்ட்டியா? எல்லாரோட முகத்தையும் பார்த்து மெதுவா தலையாட்டினாரு நம்ம ஹீரோ ஏ ஜுன்லின். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆனா நான் முடிவெடுத்தா கண்டிப்பா யோசிச்சுதான் இருப்பேன். அப்படியே செக்ட் லீடரை பார்த்து சொன்னாரு. இந்த இடத்த நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. மத்ததை ஏன் ஸ்டைல்ல முடிச்சுக்கிறேன். அப்படியே திரும்பினாரு. எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. டிசைபிள மீட் பண்ணணும். கை அசைவுல வேனிஷ்ட். எங்க போவாருன்னே தெரியாம மாஞ்சிட்டாரு. கரெக்டா அந்த நேரத்துல பர்பிள் பேம்பூ ஃபாரஸ்டோட ஆழத்துல பெரிய பிரச்சனை ஆரம்பம். பேண்டிட்ஸ் துரத்துனாங்க. இந்த அழகான ஃபிகரை பார்த்த அந்த மோசமான திருட்டு பசங்க எல்லாம், இங்க வா ஸ்வீட் ஹார்ட், ஓடாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம்னு ஆசையோட சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணு திரும்பி ரொம்ப கோவமா, நான் ஒரு ஆணுடா, தொலைஞ்சு போன்னு கத்தி திட்டுறா. அந்த திருடங்க எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அதுல ஒரு கிழட்டு திருடன் எச்சில் வழிய முன்னாடி வந்து, இந்த பொம்மையெல்லாம் கிட்ட வச்சுக்காத பியூட்டி, நீ ரொம்ப அழகு, என்னை கண்டிப்பா ஏமாட்ட முடியாதுன்னு அசிங்கமா சொல்றான். நம்ம ஹீரோக்கு செம்ம கோபம் வருது. இது ரொம்ப கேவலமா இருக்குன்னு நினைக்கிறான். ஒரு சிங்கம் போய் இந்த கரிய நாய்கள் கிட்ட மாட்டிக்கிட்டதே. ஏன்னா இவன் யாரு தெரியுமா? டிமானிக் கல்ட்டோட பழைய தலைவன். இம்மார்டல் லெவல்ல இருந்த ஒரு பெரிய கல்டிவேட்டர். லட்சக்கணக்கான டிசைபிள்ஸ் வச்சிருந்த ஒரு எம்பையரை உருவாக்குனவன். அப்போதான் அந்த ஹோலி லேண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இவனை மொத்தமா அட்டாக் பண்ணிட்டாங்க. டோட்டல் எம்பையரும் அழிஞ்சு போச்சு. தப்பிக்க அவனோட மொத்த பவரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ஊர்ல ஒழிஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப பவர் இல்லாம கஷ்டப்படுற நம்ம ஹீரோவை இப்போ இந்த கிழவன் அழகுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி மிரட்டுறான். வேகமா போனா சேஸ் பண்ணி அவளை இப்பவே தூக்கிடுவான். கைய திருப்பி பயங்கரமான ஸ்வாட் எனர்ஜிய வீசுறான். ஆனா நம்ம ஹீரோ உடனே திரும்பி ஒரு ஃப்ளேம் ஷீல்ட கொண்டு வந்து அட்டாக்க தடுக்கிறான். ஆனா இந்த வாட்டி அது வேலை செய்யல. பெருசு பவர் ஷீல்ட நொறுக்கிருச்சு. ஹீரோக்கு அடிபட்டு ரத்தம். அந்த பெருசு ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் அப்படியே நின்னா. ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்காரன் என்னோட லேட் கோல்டு கோர் டெக்னிக்கை எப்படி தடுத்தான்? இவன் செக்ட் ஜீனியஸா? அது முக்கியம் இல்ல. இப்ப இவனை முடிக்கணும். பெருசு பவர் ஏத்தி தன்னோட டெக்னிக்கை யூஸ் பண்றான். நீடல்ஸ் ஹீரோவை சுத்தி கரெக்டா லாக் ஆகுது. பெருசு கிட்ட வந்து நக்கலா ஹீரோவை அழகின்னு கிண்டல் பண்றான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி போராடி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஹீரோவோட முகத்தை பிடிக்கிறான். நீ அழகா இருக்க, என் பொறுமைய சோதிக்காத, சும்மா அமைதியாயிரு, எல்லாம் முடியும்னு சொல்றான். ஹீரோ கத்துறான், உன் நாய் கண்ணை திறந்து நல்லா பாரு. பெருச திட்டிட்டு ஹீரோ கோவமா திரும்புறான். ஹீரோவோட ரியல் பவர் இப்போ காட்ட போறான். இந்த பெருசு இப்போ சிக்கிக்கிட்டான் பாரு. ட்விஸ்ட் இப்போதான் ஆரம்பமாகுது. இவன் ஒரு கிங்னு தெரியும். பொம்பளை இல்ல, நான் ஆம்பளடா. கிழவன் ஷாக். நீ ஆம்பளையா கேட்டாரு. துரத்துனது இதுக்குனா? நம்ம ஹீரோ போனாலும் ஹீரோ கத்துறான். நல்லா பாருடா என்னைய, நம்ம 2 பேரும் ஒரே ஜெண்டர் தான், என்ன துரத்தாத. ஆனா கிழவன் சிரிக்கிறான். ஆம்பளையா? இன்னும் நல்லதுன்னு சிரிக்கிறான். இது நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டு. ஹீரோ இப்போ அவன் அட்டாக் டெக்னிக்கா ஆன் பண்ணி, தூரமா போடா பெர்வர்ட்னு கத்துறான். ஆம்பளையாய துரத்துறியே, உன்னை விட மாட்டேன்.
தொடுறதுக்கு முன்னாடி என்னையே நான் அழிச்சிக்குவேன். கிழவ மிரள ஹீரோவை சுத்தி இப்போ எனர்ஜி ஸ்டார்ம் உருவாகுனத பார்த்து மிரள்றான். இது என்ன டெக்னிக்? எப்படி இது முடியும்? ஃபவுண்டேஷன் லெவல்ல இப்படி ஒரு பவரா? எப்படி சம்மன் பண்ணனு மிரள்றான். ஹீரோக்கு கவலை இல்ல, முடிவு பண்ணிட்டான். கிழவனை திட்டி இனிமே விளையாட முடியாது. ஃபுல் பவரை மொத்தமா வெளியேத்துறான். ஒரு எனர்ஜி பீமை வெளியே விடுறான். நேரடியாக அந்த கிழவன் மேல விடுறான். கிழவனால தப்பிக்க முடியல. பிளாஸ்ட்ல விழுறான். பிளாஸ்ட் நேரடியாக அவன் நெஞ்சில படுது. செம்ம வலி, அசையக்கூட முடியல. ஹெவி சீ பவர் அவனை அப்படியே அமுக்கிடுச்சு. ஹீரோக்கும் அடி, நெஞ்ச புடிச்சிட்டு இருந்தான். இது எல்லாம் உன்னாலதான் வந்தது, நீதான் காரணம், அனுபவிடா. இந்த நான்சென்ஸ் பிரச்சனையால என் கோர் மொத்தமா ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் ஒரு சேஃப் பிளேஸ் கண்டுபிடிச்சி அடுத்த மூவ் பண்ண நினைக்கிறான். கீழே விழுந்து கிடக்கிற அந்த ஆளை பார்த்துட்டு அந்த பெர்வர்ட் சும்மாதான் சாகலன்னு ஹீரோ மட்டர் பண்றான். அவன் கண்டிப்பா ஸ்ட்ரேஞ்ச் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கான். ஹீரோ மூச்சு விடுறதுக்குள்ள எதையோ சென்ஸ் பண்றான். யாரங்கன்னு கேக்குறப்போ நம்ப முடியாத ஒரு ஷாக். காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு பெரியவர் வெளியே வராரு. ரிலாக்ஸ் ஆயிரு, நான் சும்மா இந்த வழியா போனேன்னு கூலா சொல்றாரு. அந்த பெர்வர்ட் கூட எனக்கு எந்த லாஜிக்கும் கிடையாது, ஏன் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நார்மல்னு நம்ப வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் தலையாட்டிட்டு சரி அப்போ திரும்ப நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்றான். ஆனா இந்த புது பெரியவர் நல்லவர் கிடையாது. ஒரே நிமிஷத்துல அவரோட ஸ்டைல் மொத்தமா மாறுது. ஹீரோவை மிரட்டுற மாதிரி முன்ன வராரு. அந்த சைக்கோ மாதிரி இல்லாம உன்னுடைய சீக்ரெட்டை தான் நான் தேடுறேன். ஹீரோவை பிடிக்க பாஞ்சு அவன் மெமரிஸ தோண்டி அந்த பவரோட சோர்ஸ திருட பாக்குறாரு. ஹீரோ தள்ளி போய் இன்னொரு கிழவன் வந்துட்டான், ஹெல்ப் இல்லாத நேரத்துல தப்பு பண்ணன்னு திட்டுறான். நீயும் மோசமாதான் சாக போறன்னு ஹீரோ சொன்னாலும் அவனோட எனர்ஜி இப்போ எம்டி ஆயிடுச்சு. ஹீரோ கீழே விழுந்துட்டு 2 வாட்டி பிறந்தாலும் இதோட எல்லாம் முடிஞ்சதோன்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான பவர் உள்ள ஃபிகர் மேல இருந்து கீழே வருது. அது ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட்னு தெரிஞ்சதும் 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி நிப்பாங்களே அப்படி நிக்கிறாங்க. கிழவன் மனசு துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு கிராமம், இங்க இவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஏன்? மேல இருந்து ஒரு ஆள் இறங்குறான். அவன்தான் ஈஜுன். இந்த கிழவன் பயந்து கால்ல விழுந்துட்டு கெஞ்சுறான். என்ன விட்டுடுங்க, நான் கிளம்புறேன், எதுவும் கேட்க மாட்டேன், இந்த கிஃப்ட வச்சுட்டு என்ன போக்க விடுங்க. ஆனா ஈஜுன் பதிலே பேசல. கையில ஒரு பீம ஃபயர் பண்றாரு. இந்த மாதிரி குப்பைங்க உயிரோட இருக்க தகுதி இல்லன்னு நினைக்கிறாரு. கிழவன் பாக்குறதுக்குள்ள பீம் நெஞ்சுல பாஞ்சு ஒரு சத்தமும் இல்லாம செத்து போயிட்டான். ஹீரோ ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கோல்ட் கோர் எக்ஸ்பர்ட் போயிட்டாரு. இப்போ ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட் வேற வந்துட்டாரு. இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? ஹீரோ ஈஜுன் லின் சிஸ்டம கூப்பிட்டு கேக்குறான். இவர்தான் அந்த டீமானிக் கல்ட் தலைவரா? இவன்தான் உண்மையான ட்ரூ இம்மார்ட்டலா? சிஸ்டம் ரொம்ப காமா ஆமான்னு சொல்லுச்சு. ஹீரோ என்ன பண்ண போறான்னு பாருங்க. இப்போ இவன் நார்மல் ஃபவுண்டேஷன் லெவல் கல்டிவேட்டர்னு நினைக்காதீங்க. இவன் நிஜமாவே ஒரு பவர்ஃபுல் இம்மார்ட்டல். இவனோட பவர்ஸ் எல்லாம் இப்போ சீல் ஆகியிருக்கு. யுன்லின் இத நம்ப முடியாம ஷாக் ஆகுறான். விளையாடுறீங்களான்னு கேக்குறான். ஆனா சிஸ்டம் சத்தியமா இது உண்மைன்னு சொல்லுச்சு. இவன் பேரு ஹாங் சின்ஹியா. இப்போ இனிஷியல் ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கான். இவனோட டேலண்ட் ரேரான டிவைன் ஃபயர் கிங். ஈஜுன்லின் ஐ ஆஃப் இன்சைட்டை யூஸ் பண்ணி இவனை ஹெட் டு டோ ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குறான். இவன் ஸ்கின், மூஞ்சி, ஹேர்லாம் பொண்ணுங்களை விட அழகா இருக்கான். அதான் எல்லாரும் இவனை பொண்ணுன்னு தப்பா நினைக்கிறாங்க. ஈஜுன் லுக் விடுறத பார்த்து ஹாங் பயந்து டென்ஷன் ஆகுறான். நம்ம மேல லைனான்னு நினைக்கிறான். ஆனா ஈஜுன் மைண்ட் செட் வேற லெவல். இவன் பொட்டென்ஷியலை அவன் கிளியரா பார்த்துட்டான். இவன் வீக்கா இருந்தாலும் ஆர்டினரி கல்டிவேட்டர்ஸை விட ரேஞ்சே வேற லெவல். இவன் எக்ஸ்பீரியன்ஸும் டேலண்ட்டும் சரியா யூஸ் பண்ணா நல்ல மூவா இருக்கும். ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்தா வேற லெவல்ல இருப்பான். உன்கிட்ட ரேர் போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, நீ என்னோட சிஷன் ஓகேன்னு சொல்லு. ஹாங் ஷாக் ஆகி நிக்கிறான். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனாவோட கண்ணு ஷாக்ல அப்படியே பெருசா விரியுது. என்ன உங்க டிசைப்பிளா ஏத்துக்க போறீங்களா? ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். இவனும் ஏதாவது சீக்ரெட்காக தான் வரானா? மத்தவங்க எவ்ளோ டேலண்டோட இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோவோட பவருக்கு எதுவும் ஈடில்ல. அவனோட இப்போ இருக்கிற இந்த லெவலுக்கு பழைய செக்ட்ல இவனை மதிக்க மாட்டாங்க. இப்போ ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் மாஸ்டர் இவனை டிசைப்பிளா வேணும்னு இப்ப கேக்குறாரு. இது பார்க்க கொஞ்சம் நம்பாத மாதிரி இருக்கு. ஹாங்சா மூஞ்ச தயக்கத்தை கவனிச்சுட்டு என்னாச்சுன்னு யுன்லின் கேக்குறாரு. உன்னோட மூஞ்ச பார்த்தா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது, என் டிசைப்பிள ஆக சம்மதமா? உண்மையில யுன்லின் கிட்ட படிக்கிற அளவுக்கு நம்ம ஹாங்சின் கீழான ஆள் இல்ல. ஆனா சண்டை போட இப்போ தெம்பில்ல. உயிர் பிழைக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். பழி வாங்குறத அப்புறம் பாத்துக்கலாம். அவர் வந்ததும் எல்லாத்தையும் ஹீரோ திரும்ப நிச்சயம் எடுப்பான். அப்படியே முட்டி போட்டு தலைய குனிஞ்சு, மாஸ்டர், உங்க டிசைப்பிள் ஹாங் சின்யாவோட வணக்கம்னு சொல்றான். இது நடிப்பு தான், சும்மா ஒரு பேருக்கு தான் அப்படி பண்ணான். நல்ல டைம் வரும்போது பிரைட காட்டுவான். யுன்லின் ஏத்துக்கிட்டு, சரி எழுந்துரு, இனிமே உன் பேரு லிட்டில் ஹாங் சின்யா, நீ முன்னாடி வான்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த பேரை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆயிட்டான். அவனுக்கு இது பிடிக்கல, ஆனா உயிரை காப்பாத்திக்க வேற வழியே இல்லாம சைலண்டா ஓகே சொல்லிட்டான். மாஸ்டர் யுன்லின்க்கு இவன் ஃபேக்னு நல்லாவே தெரியும். ஆனா இவன்கிட்ட டேலண்ட் இருக்கிற வரைக்கும் பிட்ரே எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல.
ஸ்ட்ரெங்த் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். அப்போ கரெக்டா சிஸ்டம்ல இருந்து சவுண்ட் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹோஸ்ட், மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரிவார்டா ஆட்டோ ட்ரெய்னிங் ஃபங்க்ஷன் கிடைக்குது. இத கேட்டதும் ஹீரோ கண்ணு பிரைட் ஆயிடுச்சு. இப்போ சும்மா தூங்கிட்டியும் மாசா பவரை கூட்டலாம். சிஸ்டம் இன்னும் முடிக்கல. உங்களுக்கு காஃபின் ஆஃப் எசென்ஷன் ஆர்டிஃபேக்ட் கிடைக்குது. மாஸ்டர் லெவல் ஏறுறப்போ இது இன்னும் பெருசா அன்லாக் ஆகும். இப்போ இது லெவல் 3 ஐட்டம் தான். யுன்லின் டெக்னிக் ஸ்ட்ரக்சர் பத்தி யோசிக்கிறான். என்ட்ரி லெவல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் பவரை 10 மடங்கு இல்ல 100 மடங்கு கூட கூட்டி விடும்னு யோசிக்கிறான். சிஸ்டம் தொடர்ந்து பேசுது. இந்த காஃபின்ல பூமியே அழிக்கிற சக்தி இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நிமிடத்துல காலி பண்ணிடும். அது மட்டும் இல்ல பாஸ், டிசைபிள் ஹிடன் டேலண்ட்காக உங்களுக்கு ஸ்பெஷல் அப்கிரேட் பேக்கேஜா 3000 ஐட்டம்ஸ் கண்டிப்பா கிடைக்குது. இந்த ஃப்ளேம் டெக்னிக்கும் ஃபயர் ஆரிஜின் பில்லும் இவனோட ஃபயர் ரூட்டை மொத்தமா சரி பண்ணி யாருமே டச் பண்ண முடியாத ஃபவுண்டேஷனை சீக்கிரமா கிரியேட் பண்ண போகுது. இந்த ரிவர்ட்ஸை பார்த்து யுன்லின்னே ரொம்ப பெரிய ஷாக் ஆயிட்டான். இது வெறும் ஒரு சின்ன பவரப் இல்ல, இயற்கைக்கே சவால் விடுற டிக்ளரேஷன் இது. ஆரம்பமே இவ்ளோ மாசான இப்படின்னா அவன் எந்த அளவுக்கு போவான்னு இமேஜின் பண்ண முடியல. ஒரு உண்மையான செலஸ்டியல் டிராவலருக்கு கிடைக்க வேண்டிய சரியான மாசான ட்ரீட்மெண்ட் இது. ஹாங் சைனா அவனோட மாஸ்டரை பாக்குறான். யுன்லின் ஒரு நல்ல கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போறதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் ஹாங் சைனா தன்னோட டைமுக்காக இப்போ வெயிட் பண்றான். அங்க இருக்கிற டென்ஷனை புரிஞ்சுக்கிட்ட யுன்லின் தன்னோட எக்ஸ்பிரஷனை ரொம்ப காமா வச்சுக்கிட்டு, உன் மாஸ்டர் உனக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறியான்னு ரொம்ப அசால்ட்டா கேக்குறான். அதுக்கு ஹாங் சின் சரியான பதிலடியா, மாஸ்டர், இது என் யூஷுவல் ஃபேஸ் தான், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு அசால்ட்டா சமாளிக்கிறான். ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருந்துட்டே லைஃப பத்தி இவ்ளோ பேசுறீங்களேன்னு ஷாக் ஆனேன். யுன்லின் கண்ணை சுருக்கி பார்த்து சிரிக்கிறான். நான் ப்ரூஃப் தர வர நீ நம்ப மாட்ட போல நீ இவன் இப்போ ஒரு ஸ்க்ரோல தூக்கி போடுறான். இத நம்ம பாண்டுக்கு கிஃப்டா வச்சுக்கோ. வெளிய மரியாதை பண்ணாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு நக்கல் தான். இப்போ பார்க்கலாம் இந்த பெரிய மாஸ்டர் நமக்கு என்ன டெக்னிக்க சொல்லிக் கொடுக்க போறாருன்னு ஹீரோ நினைக்கிறான். அந்த நேரம் ஹாங் சின்னுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஒரு ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கல்டிவேட்டர் நமக்கு என்ன தர முடியும்னு யோசிச்சான். இருந்தாலும் ஹீரோ புக்க திறந்து டைட்டில பாக்குறான். 3000 ஃப்ளேமிங் ட்ரைப்ஸ். அவன் சிரிப்பான். டைட்டில கேட்க ரொம்ப சீன் போடுற மாதிரி இருந்தது. ஆனா உள்ள திருப்பி படிச்சதும் அவன் கண்ணே பெருசாயிடுச்சு. என்ன இது, பேரு வேற மாதிரி இருந்தாலும் பவர் வேற லெவல்ல இருக்கு. இந்த 3000 ஃப்ளேம் ட்ரைப்ஸ் டெக்னிக் ஹீரோவையே ரொம்ப ஷாக் ஆக்கிடுச்சு. அவன்கிட்ட இருந்த ரேஜிங் ஃபியூரி டெக்னிக்க வச்சுதான் அவன் இம்மார்டாலிட்டியை ரீச் பண்ணான். சென்ட்ரல் ரீஜியன்லயே அது டாப் ஃபயர் ஆர்ட். ஆனா இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது வெறும் பிள்ளை விளையாட்டு மாதிரி இருந்தது. இந்த டெக்னிக் ஃபயர் கல்டிவேஷன் பத்தி அவன் நினைச்சதையே மொத்தமா மாத்திடுச்சு. இது வெறும் பவர் மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு இம்மார்டல் லெவல் இல்லனா செயின்ட் லெவல் ஸ்கில் இது. இது கிடைச்சா மறுபடியும் இம்மார்டாலிட்டிக்கு போக ட்ரீம் எல்லாம் தேவையில்ல. அது ஈஸி. பழைய லைஃப்க்கு போக கூட ஹீரோக்கு இஷ்டம் இல்ல. இன்னும் வேற லெவல் சக்தியா மாறப்போறான். இந்த ஸ்டோரியில இப்போ பயங்கரமா இருக்கு. லின் கவனிக்கிற ரொம்ப கிட்ட இருந்து உன் முகத்தை பார்த்தா இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு புரியுது. ஹாங் சின் முதல் தடவை பணிவ பேசுறான். ஆமா மாஸ்டர், இந்த டெக்னிக் வேற லெவல், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், இவனுக்கு எப்படி இந்த பொக்கிஷம் கிடைச்சது? ரேரான விஷயம் எப்படி கைக்கு வந்துச்சு? ஏதாவது ரூயின் இல்ல இன்ஹெரிட்டன்ஸ்னு நினைக்கிறான். ஆனா ஈஜின் நிறுத்தல. இவன் ஒரு பில்லை எடுத்து அவன்கிட்ட குடுக்கறான். டெக்னிக் கத்துக்க ஆரம்பிச்சதால இத வெச்சுக்கோ, இது உதவும். ஹாங் சின் திகைச்சு போனான். அவன் மூச்சு முட்டுது. இது ஃபயர் பில்லா? இத போய் இப்போ எனக்கு தரீங்களா? இது ஆர்டினரி மருந்தில்ல, ஃபயர் சோர்ஸ் பில், டிவைன் கிரேட் பில். ஃபயர் கல்டிவேட்டர்ஸ்க்கு மட்டும்தான். இது கல்டிவேஷனை வேற லெவலுக்கு தூக்கும். இம்மார்டல்ஸ் கூட இதுக்காக உயிரை கொடுப்பாங்க. இது இவ்ளோ ஈஸியா கிடைக்கிற விஷயம் இல்ல. ஆனா இவன்கிட்ட இது சும்மா கிடைக்குது. அவன் பீக் பவர்ல கூட இது இல்ல. இத தொட்டதே இல்ல. இஜுன் கவனிக்கிறான். கண்ணடிச்சு கேக்குறான், நம்பிக்கை இல்லையா? மாஸ்டர் கிஃப்ட் மேல சந்தேகமா ஹாங் சின்யா? உடனே நிமிர்ந்து நிக்கிறான். அப்படி இல்ல மாஸ்டர், உங்க சிஷ்யனா இருக்கிறது ஹானர். ஆனா மாஸ்டர், ஹாங் சின் ரொம்ப ஷாக்ல இருந்தான். யுன்லனுக்கு ஏதோ ஏன்ஷியன்ட் லெகசி கிடைச்சிருக்கு. இவனுக்கு இது எவ்வளோ ரேர்னு தெரியுமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். வெளியில மட்டும் நல்லா சிரிச்சிட்டு இருந்தான். யுன்லன் நம்ம மனசுல இருந்ததை கண்டுபிடிச்சிட்டான். இவன் எக்ஸ்பிரஷன் மாத்துறத பார்க்கவே ஹீரோக்கு ஜாலி. இந்த கல்ட் லீடர் பயத்துல தவிக்கிறத ஹீரோ என்ஜாய் பண்ணான். இந்த பிள்ளை சாப்பிடு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, நான் கார்ட் பண்றேன்னு யுன்லன் சொன்னான். ஹாங் ஜின் மாஸ்டர்னு சொல்லிட்டு உட்கார்ந்தான். அவன் பில் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணான். எனர்ஜி போனதுமே அவனால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவன் கல்டிவேஷன் ஒரு ஃபயர் ஸ்டாம் மாதிரி எரிஞ்சு. ஈஜுன் லின் அதை அமைதியா பார்த்துட்டு இருந்தா. ஈஜுனுக்கு இந்த கல்டிவேஷன் பாத் நல்லா தெரியும். ஃபவுண்டேஷன், கோல்டன் கோர்னு பல ஸ்டேஜஸ் இருக்கு. நேசன் சோல் வர எல்லா லெவல்ஸும் புரியும். இவன் உண்மையிலேயே ஒரு ட்ரூ இம்மார்டல் தான். வெறும் 30 நிமிஷத்துல பல ஸ்டேஜஸ் தாண்டிட்டான். ஹாங் ஜின்யா ஒவ்வொரு ஸ்டேஜா ஷேட்டர் பண்ணா. எம்ப்ரியானிக் சோல் லெவலை தொட்டு ரெக்கவரி பண்ணா. ஹாங் ஜின்யாக்கு இது பெரிய ஆச்சரியந்தான். இவ்ளோ கம்மி நேரத்துல இவ்ளோ பெரிய லீப்.
அவன் பல்ல கடிச்சிட்டு முடிவு பண்ணான். சென்ட்ரல் ரீஜனுக்கு திரும்ப போனதும் முடிக்கணும். அவனுக்குள்ள பெரிய வெஞ்சன்ஸ் வெறி வந்துச்சு. எல்லாரையும் எரேஸ் பண்ண பிளான் பண்ணான். அவன் கூடவே வந்த அந்த அவமானம் எல்லாம் இப்ப கூட இருக்கு. ஒரு வழியா ஹாங்ஜின் தியானத்திலிருந்து வெளியே வந்து மாஸ்டர் கிட்ட போனான். மாஸ்டர், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல, நம்ம செக்டுக்கு போறோம், எல்டர்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு ஈஜுன் சொன்னாரு. அதே நேரம் ஷின்டன் செக்ட் ஹால் வெளியே டிசைபிள்ஸ் ஒரே காசிப்ல பிஸியா இருந்தாங்க. பீக் லார்ட் ஏய பத்தி பேசினாங்க. ஒரு விரல்லையே ஆத்மாவை உடைக்கிற இவரு பவர் ஹவுஸ். 2 வாட்டி செக்ட காப்பாத்தின இவரு கெத்துவா முன்னாடியே தெரியாம போச்சேன்னு இப்ப ஃபீல் பண்ணாங்க. அப்பவே இவரு கூட சேர்ந்திருந்தா இன்னைக்கு டாப்ல இருந்திருக்கலாம். இப்போ டிசைபிளா எடுத்ததால எல்லாருக்கும் சந்தேகம் தீ மாதிரி பரவுச்சு. இவரு ஸ்டாண்டர்ட்ஸ் பயங்கரமா இருக்கும்னு ஒருத்தன் சொல்ல, யாரு இவரு தகுதின்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ ஈஜுன்லின் கேட்ஸ் கிட்ட வராரு. கூட்டமே சந்தோஷத்துல கத்துறாங்க. ஈஜுன்லின் வந்த நியூஸ் மிஸ்டி பீக் ஹெட் பேக்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எல்லாரும் இவரை மட்டும் பார்க்கல. இவரு கூட வரது யாருன்னு ஷாக்கா எல்லாரும் பார்த்தாங்க. எல்லா வாரியர்ஸும் ஷாக்ல கண்ணை விரிச்சு பார்க்கறாங்க. இந்த அழகான பொண்ணு யாரு, எப்படி இவ்ளோ பக்கத்துல நடந்து வரான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பீக் லார்ட் இவனை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தான்னு எல்லாருக்கும் கியூரியாசிட்டி. ஹாங்சின்க்கு கடுப்புல இருக்கான். இந்த செக்ட் வீக்லிங்ஸ பார்த்தாலே கேவலமா இருக்கு. அவனோட டெமானிக் ஃப்ளேம் செக்ட்ல இவங்கெல்லாம் சர்வெண்டா கூட தகாத டம்மி பீசஸ்னு நினைக்கிறான். சரியா அந்த நேரம் செக்ட் ஹெட் வராரு. ஜூனியர் பிரதர் ஏ, யாரு இந்த பொண்ணு? ஹீரோ கூலா, இது என் டிசைபிள்னு சொல்லி வரக்கம் போட சொல்றான். எல்லாருக்கும் ஷாக். ஏ ஜூன் எப்போ டிசைபிள்ஸை எடுத்தான்? சூச்சின்வாவும் இத பார்த்து டென்ஷன் ஆகுறா. இவ்ளோ அழகான பொண்ணு டிசைபிளா? சரியில்ல. ஹாங்ஜின்க்கு பொறுமை போயிடுச்சு. முன்னாடி வந்து சத்தமா நான் ஒரு ஆண்னு சொல்லிட்டான். அந்த இடமே சைலண்ட் ஆயிடுச்சு. சூச்சின்வா ஷாக்ல நிக்கிறா. என்ன ட்விஸ்ட் பாத்தீங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் போடுங்க. ஹீரோவின் மூவ் செம்ம. சர்ப்ரைசஸ் வெயிட் பண்ணுது. நெக்ஸ்ட் சீன் போலாமா? ஸ்டோரி செம்மையா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருன்னு முழிச்ச ஹாங்சின்னாவ யுன்லின் முதுகுல அடிச்சு, வாய அடக்கு, அவங்க உன் சீனியர் சிஸ்டர், சாரி கேளுன்னு மிரட்டுறாரு. ஹாங்சினா பல்ல கடிச்சுக்கிட்டே போய், மன்னிச்சிடுங்க, இது என் தப்புதான்னு பவ் பண்ணி சாரி கேட்டான். இருடா, நான் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல் வந்து இதுக்கு திருப்பி தரேன்னு மனசுல நினைச்சான். யுன்லின் எல்லாரையும் பார்த்து, எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, நான் என் சிஷ்யனை மிஸ்டி பீக்குக்கு கூப்பிட்டு போறேன்னு கிளம்புறாரு. செக்ட் ஹெட்டும் சரி போங்க, இது பெருமைன்னு தரையாட்டினாரு. அவங்க போன உடனே இவர் ஒரு சோல் ஸ்டேஜ் சிஷ்யனை எடுத்துட்டாரான்னு எல்லாரும் ஷாக்ல பேசிக்கிறாங்க. சூச்சின்வோ, நம்ம ஜூனியர் பிரதர் இன்னைக்கு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு, இனி செக்டே மாறப்போகுதுன்னு யோசிக்கிறா. பீக்கு வந்து யுன்லின், இதுதான் உன் வீடு, நீ ஃபர்ஸ்ட் டிசைபிள், புடிச்ச ரூமை எடுத்துக்கோன்னு சொன்னாரு. ஹாங்சினா சக்தி முத்தி பார்த்து, என்னது குப்பத்தொட்டி, டெமானிக் ஃப்ளேம்ல சர்வெண்ட் ரூம் கூட இதை விட மாசா இருக்குமே, நான் இங்கதான் வாழப்போனமான்னு டென்ஷன் ஆகுறான். அவன் ஸ்டெடியா பார்த்து, இத மறக்காதன்னு சொன்னான். வீக் பசங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ஆட்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. நல்ல கல்டிவேட்டர் கம்ஃபர்ட் பத்தி கவலைப்படாம அழுக்கா இருந்தா கிளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். ஹாங்சின்யா ஸ்மைல் பண்ணி, என் ஸ்பீட்ல மேனேஜ் பண்ணுவ, சீக்கிரம் எல்லாம் மாறிடும்னு சொன்னான். சவுத்ல இம்மார்டல் செக்ல செம்ம டென்ஷன். ஹால் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உள்ள எரிடர் ஜுவாங் கையில பிளாக் ஸ்க்ரோல் வச்சுட்டு செம்ம கோவத்துல அதை நசுக்கி போட்டாரு. சர்வெண்ட் கால்ல விழுந்து, மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, எல்டர் சுன் கிட்ட பில் கொடுத்து அனுப்புனேன், ஆனா இப்போ எல்டர் சூ செத்து போயிட்டாரு, செக்டுக்கு செம்ம பயமா இருக்கு, நானே போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொன்னாரு. நீ ஏன் என் டிசைபிளா சூஸ் ஆனேன்னு தெரியுமா?ன்னு கேட்க, அந்த பையன் என் இம்மார்டல் பாடிக்காக தானேன்னு கேட்க, எல்டர் ஜுவாங், அது மட்டும் காரணம் இல்ல, அவன் பக்கத்துல வந்து, உன்கிட்ட நான் வேற ஒன்னு பார்த்தேன், அது உன் ஆம்பிஷன், செம்ம லெவலான ரூத்லெஸ்ஸான பவர்ஃபுல்லான ஆம்பிஷன், இதுதான் உன்னை மேல உயரத்துக்கு கொண்டு போகும் நீ எல்டர் ஜாங் சொல்லிட்டு போனாரு. உன்கிட்ட வேற ஒன்னு பார்த்தேன், ஆம்பிஷன், ரூத்லெஸ்ஸான செம்ம பவர்ஃபுல்லான ஆம்பிஷன் இது. சோந்தா ரத்தத்தையே உடைக்கிற மனுஷன் அவன். கைய பின்னால கட்டி திரும்பி போயிட்டாரு. சீக்கிரம் ஏர் காம்படிஷன் வரப்போகுது, சும்மா போகாம ஜெயிக்கணும், எல்லாரையும் க்ரஷ் பண்ண, டாப்புக்கு போ, பவருக்கு தான் வேல்யூ செக்ட்ல, சென்டிமெண்ட்டுக்கு இல்ல, இது உனக்கு லாஸ்ட் சான்ஸ், எல்டர் ஜாங் சொன்னாரு. கோவமா பேசினாரு. சாக்கு சொல்லாத, உன் தாட்ஸ் எனக்கு கவலை இல்ல, ஈஸ்டர்ன் சைடு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆட்களை அனுப்புமே, நீ வின்னிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. ஷாவ தலைய குனிஞ்சு, கண்டிப்பா மாஸ்டர், உங்களை ஏமாத்த மாட்டேன். மிஸ்டி பீக்ல நம்ம ஹீரோ ஈஜுன்லின் ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. லேசியா கேட்டாரு, என்ன ரெடியான்னு. ஹாங்சின் வெயிட் பண்ணி முன்னாடி வந்தான். கையில சாப்பாடோட வந்து, மாஸ்டர் எல்லாமே ரெடின்னு சொன்னான்.
ஹீரோ சாப்பிட்டு செக் பண்ணும்போது ஹாங்சினுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. என்னடா இவன் சாப்பாட்ட பத்தியே யோசிக்கிறான், நேத்து கஷ்டப்பட சொன்னவன் இப்போ என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாரு. ஹீரோ சாப்பிட்டு சூப்பர்னு தலையாட்டினாரு. சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மீட்டும் பீன்ஸும் வேற லெவல். சிஸ்டம் ஸ்பைசஸ் செம்ம பிரில்லியன்ஸ்னு நினைச்சாரு. செம்ம டேஸ்ட்னு சாப்பிட்டு முடிச்சாரு. ஹீரோ ஸ்டைல பாருங்க, மாஸ் செம்ம. ஹீரோ ஹாங்சின்னு திரும்பி கூப்பிட்டாரு. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, வெக்கப்படாதன்னு சொன்னாரு. ஹாங்சின் ஒரு லுக்கு விட்டுட்டு, மாஸ்டர், நான் சாப்பாட்டு ஆசையெல்லாம் எப்பயோ விட்டுட்டேன்னு சொன்னான். மார்டல் பிளெஷர்ஸ் எனக்கு வேண்டான்னு சொன்னான். ஹீரோக்கு ஷாக். என்ன, மாஸ்டரையே அப்படியே தள்ளுபடியா? கல்டிவேஷன்னா வெறும் பவர் மட்டும் கிடையாது, லைஃபை என்ஜாய் பண்றதும் அதுல பார்ட். சாப்பிட்டு பாரு. ஹாங்சின்னும் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஹீரோவை ஒரு எக்ஸென்ட்ரிக்னு நினைச்சான் ஹாங்சின். எதுக்கு இவ்ளோ பில்டப்? டேஸ்ட் பண்ண உடனே மேஜிக். எல்லாமே மாறிடுச்சு. ஹாங்சின் கண்ணு விரிஞ்சிச்சு. இன்கிரெடிபிள் டேஸ்ட். வருஷம் கழிச்சு ஒரு ஃபீலிங். ஹீரோ குனிஞ்சு, என்ன இப்ப அழுவியான்னு கேட்டாரு. ஹாங்சின் சாப்பாட்ட பார்த்து, சின்ன வயசுல எப்பவுமே பசியோட தான் இருப்பேன்னு ஃபீல் பண்ணான். நல்ல கறி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அந்த முதல் ஜாய் வேற லெவலு. ஆனா கல்டிவேஷன்ல மெல்ல வாழறத மறந்துட்டேன். ஹீரோ சொன்னது ரொம்ப கரெக்ட்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டான். கல்டிவேஷன் நம்ம லைஃப மாத்திருச்சுன்னு நினைச்சான். இந்த சாப்பாடு பழைய சந்தோஷத்தை தந்துச்சு. ஹாங்சின் இமோஷனலா ஹீரோவை அப்படியே பார்த்தான். மாஸ்டர் சொன்னது உண்மைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டான். சந்தோஷத்தை கல்டிவேஷன் கெடுக்குதான்னு ஃபீல் பண்ணான். சாப்பாடு இவ்ளோ நல்லவா இருக்கும்னா ஹாங்சினுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. மாஸ்டர் தான் வேற லெவல்னு நினைச்சான். பசியோட இருந்த டேஸ் மறக்கல. பவர்னு இருந்தா மட்டும் போதுமா? அந்த நேரம் பார்த்து ஈஜுன்லினோட கண்ணு நல்லா ஸ்பார்க் ஆச்சு. நீ என்ன திரும்பவும் பிரேக் த்ரூ பண்றியா? ஹாங்சின்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இப்போ செம்ம வேகமா பதறி ஏறுச்சு. நல்லா போயிடுச்சு. எம்ப்ரியானிக் சோல் ஸ்டேஜஸ்ல இனிஷியல், மிட், பீக்குன்னு எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போய் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும் போயாச்சு. ஈஜுன்லின் கைய கட்டி பார்த்துட்டு, கறி சாப்பிட்டு கூட பிரேக் த்ரூ பண்றானா? இவன் என்ன மான்ஸ்டர் டேலண்டா? ஹாங்சின்ன நம்பாம கண்ண திறந்து, திரும்பவும் பிரேக் த்ரூவா? அதுவும் இப்படியா? ஈஜுன் நல்ல சிரிச்சுக்கிட்டே, காங்க்ராட்ஸ், இப்ப நீ ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் வந்துட்ட. ஒரு வழியா என்ன நெருங்கி வந்துட்ட. இவ்ளோ ஃபாஸ்டா பிரேக் த்ரூ ஆகுனத பார்த்து ஹாங்சினே ஷாக் ஆயிட்டான். அமைதியா நல்லா யோசிச்சான். சரி, இதுதான் ரொம்ப சரியான நேரம். இந்த மாஸ்டர் டிசைபிள் ரிலேஷன்ஷிப் பர்பஸ் முடிஞ்சிச்சு. அவன் ஏதாவது செய்யற முன்னாடியே ஈஜுன்லின் ஒரு யான் பண்ணிட்டு சொன்னாரு, சரி, நல்லா சாப்பிட்டு லெவலப் ஆயிட்டல்ல, அப்படியே இங்க வந்து உன் மாஸ்டருக்கு ஒரு நல்ல ஷோல்டர் மசாஜ் பண்ணுன்னு நக்கலா சொல்றான். ஹாங்சினுக்கு சிரிப்பு போயிடுச்சு. இவன் இன்னும் என்ன பாஸ் பண்ண பாக்குறானா? இன்னைக்கு நான் யாருன்னு நல்லா கெத்தா புரிய வைக்கிறோம். அவன் கொல்ல துணிவு பண்ணி ரொம்ப வேகமா முன்னாடி வந்து ஸ்ட்ரைக் பண்ண ரெடியா இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு சர்வெண்ட் உள்ள வரான். நம்ம பீக் ஹெட் கிட்ட இருந்து ஒரு அர்ஜென்ட் மெசேஜ்னு செக்ட் ஹெட்ட அசம்பிளி ஹாலுக்கு அழைக்கிறாருன்னு சொல்றான். ஈஜுன்லின் கூலா சரிங்கன்னு சொல்றான். ஹாங்சினுக்கு செம்ம கடுப்பு. இப்பதான் வந்தான், அதுக்குள்ள இப்ப புது மிஷனா? அவன் கைய முறுக்கி கோவத்துல நிக்கிறான். நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, ஈஜுன்லின் கிட்ட நிறைய கேப்ஸ் இருக்கு. மறுபடியும் நல்ல சான்ஸ் கிடைக்கும். ரிவெஞ்ச் எடுக்க பேஷன்ஸ் முக்கியம்னு நினைச்சு சமாதானமாகிறான். ஈஜுன்லின் பறக்கும்போது, உன் மசாஜ் சூப்பர், வந்ததும் என் காலையும் மசாஜ் பண்ணுன்னு நக்கலா சொல்றான். ஹாங்சின் ஷாக் ஆகி வாய் அடைஞ்சு நிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ? அப்பவே உன்னை கொன்றுக்கணும்னு கத்தி முடிக்கிறதுக்குள்ள ஈஜுன்லின் போயிட்டான். அசம்பிளி ஹால்ல எல்டர்ஸ் இப்போ எல்லாரும் பயங்கர டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. இது நம்ம வம்சத்துக்கே வந்த கெட்ட நேரம்னு எல்டர்ஸ் பயத்துல பேசிட்டு இருக்கிற போது நம்ம ஈஜுன்லின் மாசா அங்க கெத்தா என்ட்ரி கொடுக்கறான். எல்லாரும் ஷாக் ஆகி அப்படியே அவனையே பார்த்து நிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாருங்க. நம்ம ஹீரோ செக்ட் ஹெட்ட கிரீட் பண்றாரு. என்ன பிரச்சனை? மறுபடியும் புது த்ரெட்டா? செக்ட் ஹெட் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம பேசினாரு. மேட்டர் சீரியஸ். நம்ம ப்ரொடெக்ஷன்ல இருந்த இடத்துல இப்ப பயங்கரமா ஏதோ நடக்குதுன்னு தகவல் வந்திருக்கு. அவரு ரூம சீரியஸா பார்த்து சொல்றாரு. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா செத்து விழுறாங்க. போனோ ரத்தம் இல்லாம பேயெல்லாம் மாறிடுச்சு. மில்லியன் மக்கள் இருந்த சிட்டி சைலண்டா ஆயிடுச்சு. ரூம்ல எல்லாரும் பயத்துல பேசுறாங்க. இந்த சம்பவம் வேகமா பரவி பக்கத்து ரீஜன்ஸ்க்கும் போயிடுச்சு. வில்டர்னஸ் ரீஜனே கேயாஸ்ல முடிஞ்சிரும்னு பயப்படுறாரு. பொட்டென்ஷியல் டிசைபிள்ஸ நம்ம கண்டிப்பா எழுந்துடுவோம். நம்ம செக்டும் இப்ப வீக் ஆயிடும்னு சொல்றாரு. ஈஜுன்லின் கண்ண சுருக்கி பார்த்து கேக்குறான். இதை யாரு பண்றான்னு யாருக்குமே தெரியலையா? சுச்சின்வா சொல்றா. இத பார்த்த யாருமே உயிரோட இல்ல. இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புன டிசைபிள்ஸ் யாருமே திரும்பி வரல. நிலைமை இப்போ ரொம்ப மோசம். வில்டர்னஸ் ரீஜன்ல கல்டிவேட்டர்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு சிங்கிள் கோல்டன் கோர் கல்டிவேட்டரே அங்க பெரிய விஷயம்னு சுச்சின்வா சொல்லி முடிக்கிறா. இந்த பிரச்சனைய ஹீரோ எப்படி முடிக்க போறான்?
ஹீரோ எப்படி சால்வ் பண்றான்னு பாப்போம் கைஸ். நெக்ஸ்ட் ட்விஸ்ட பார்க்க ஸ்டே டியூன் மக்களே. இந்த லெவல் ரொம்ப ரேர், அதுவும் வேஸ்ட்லேண்ட் பார்டர்ல இருக்கு. எஜன் ஷாக் ஆனான். நம்ம டிசைபிள்ஸ் ஒருத்தர் திரும்பி வரலன்னா அங்க என்ன பிரச்சனை? அப்போ சிஸ்டம் வாய்ஸ் மைண்ட்ல ரெக்கோ ஆச்சு. மிஷன் அலர்ட், வேஸ்ட் ஸ்டேட் டிஸ்டர்பன்ஸ அழிக்கணும். ரிவார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல். எஜன் சிரிச்சுக்கிட்டே, இது கரெக்டான டைம். செக்ட் ஹெட் கிட்ட நானே போய் முடிச்சிடுறேன். செக்ட் ஹெடுக்கு நிம்மதி. நீ எப்பவும் டிசைசிவ், உன் மேல நம்பிக்கை இருக்கு. நல்ல செய்தியோட வா. எஜின் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம கிளம்பிட்டான். பேசிட்டு இருக்கும்போதே ஸ்கைல பறந்து போயிட்டான். செக்ட் ஹெட் சிரிச்சுக்கிட்டே, நான் சொல்லி முடிக்கலன்னு சொன்னாரு. பீக் ஹெட் எஜின் எப்பவும் ஹெசிடேட் பண்ண மாட்டார். ஜாவ் கேட்டான், இவனால ஹேண்டில் பண்ண முடியுமா? சூச்சின்வா சொன்னார், டவுட் பண்றியா? ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் மாஸ்டர் அவன். வைல்ட் ரீஜன்ல இவரை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. எல்டர் நாடிங் பண்ணி சரின்னு சொன்னாரு. இவனால முடியலன்னா வைல்ட் ரீஜனே டாலியாயிடும். பிரச்சனை பெருசுன்னு ஹீரோக்கு நல்லா புரிஞ்சுது. எஜினோட ஸ்பீட் எல்லாரையும் அசர வச்சுது. இந்த மிஷன் ஹீரோ ரியல் பவரை காட்டும். எல்லா டிசைபிள்ஸும் இவனையே நம்பி இருக்காங்க. ட்விஸ்டோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இத ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த உலகம் அழிய போகுது. நம்ம ட்ரெயினிங்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தங்கி மாதிரி ஆள வரணும். உடனே யூன்லின் வந்து ஹாங்சென்யாவை கூட்டிட்டு போனான். 2 பேரும் சேர்ந்து அங்க ஈஸ்டர்ன் பார்டருக்கு பறந்து போறாங்க. அங்க ஒரு பயங்கரமான காட்டு பக்கம் போய் வேஸ்டேட் எல்லைக்கே போயிட்டாங்க. அப்போ இடத்த பார்த்த ஹாங்சென்யாக்கு ஷாக். ஒன்னும் பேசாம அமைதியா நின்னான். மனசுக்குள்ள ரொம்ப கோவத்தோட இவன் மென்டர் பின்னாடியே போனாலும் ஒரு நாள் இவனை கவனிச்சுக்கலாம்னு பிளான் போட்டு வச்சிருக்கான். அடுத்து டா வில்லேஜ் வெளியே இருக்கிற ஒரு மலை மேல யூன்லின் நின்னு பார்த்தான். அங்க கீழே கூட்டமா திருடங்க இருந்தாங்க. வில்லேஜ கொள்ளடிக்கிறத பார்த்த யூன்லின், இப்ப நம்ம தலையிடணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கினான். அங்க வில்லேஜ் சீஃப் ரொம்ப பயந்து போய், நல்ல மனுஷங்களே, நம்மகிட்ட ஒன்னும் இல்ல, வெறும் கோழிதான் இருக்கு, இதை எடுத்துக்கோங்க, எங்க உயிரை மட்டும் விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். அப்போ அங்க பிளாக் விண்ட் கேங் தலைவன் கொடூரமா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு உங்க கோழி வேண்டாண்டா, நீங்க தான் வேணும் புழுங்களா?ன்னு சத்தமா கத்துனான். யோசிக்காம அந்த பெரியவர் தலையிலேயே குத்திட்டான். சொல்றத ஒழுங்கா கேளுன்னு மிரட்டினான். இந்த சீன் தான் இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஹீரோ இப்ப என்ன பண்ண போறான்? ட்விஸ்டுக்கு ரெடியா? வெயிட் பண்ணி பாருங்க. சீக்கிரமா செத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த கேங் எல்லாத்தையும் கத்தி வார்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பின்னால போங்கடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லீடர் இப்போ அவனோட டெக்னிக்கை எடுத்துட்டான். சுத்தி இருக்கிற பிரஷர் பயங்கர ஹெவியா மாறுச்சு. அவன் மக்களை ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் பண்ணி அட்டாக் போக வில்லேஜர் எல்லாம் பயந்துட்டாங்க. எங்களை கொன்னுராதீங்கன்னு கெஞ்சினாங்க. அப்போ ஹீரோ ஹாங்சென்யா விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த டெக்னிக், இது எனக்கு நல்லா தெரியுமே. பழைய மெமரியில செக் பண்ணி பார்த்தா இது சென்ட்ரல் ரீஜனோட ஒரு வில்லனோட பவர். அவன் செத்துட்டாத நினைச்சோம். ஹோலி லேண்ட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டாங்களே. இப்போ நம்ம யுன்லின் ஹாங்சென்யா முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். இது உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹாங்சென்யா இல்லையேன்னு சமாளிச்சாரு. யுன்லின்க்கு டவுட் வந்துடுச்சு. ஒழுங்கா பேசுன்னு முறைச்சான். ஹாங்சென் மனசுக்குள்ள பெரிய ட்ரபிள் வரப்போகுதுன்னு தாட்ஸ் ஓடுச்சு. என் நினப்பு சரியா இருந்தா ப்ராப்ளம். மக்கள் எல்லாம் பயத்துல ரொம்ப சத்தமா கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. யாராச்சும் காப்பாத்த மாட்டாங்களான்னு ஏங்குனாங்க. இது மேல வெயிட் பண்ண முடியாத யூன்லின் சரியான ஆக்ஷன்ல இறங்குனான். ஒரு செகண்ட்ல டிசப்பியர் ஆகி லீடர் பின்னாடி நின்னு அவன் தோலை புடிச்சு இதோட நிறுத்துன்னு அப்படியே சொன்னான். ஷாக்கான பேண்டிட் லீடர் அப்படியே திரும்பி பார்த்து பயந்து அப்படியே நின்னுட்டான். லீடர் திரும்பி எனர்ஜி சார்ஜ் பண்றான். யார் நீ? ஏன் முன்னாடி நிக்க தைரியம்னு கத்துறான். ஹீரோ ஸ்பீடா சைட்ல மூவ் பண்ணி ஒரு ஃபயர் பீம செஸ்ட்லயே அடிக்கிறான். கொஞ்சம் அமைதியா இரு, கூலா சொல்றான். விஷயம் இருக்கு. கேங் மெம்பர்ஸ் ஷாக்ல நிக்கிறாங்க. லீடருக்கே இவ்ளோ ஐடியா? அந்த லீடர் செஸ்ட புடிச்சிட்டு பின்னாடி போறான். ஹீரோ எக்ஸ்பர்ட்னு ஆள் புரிஞ்சுக்கிறான். உடனே சீன் மாத்தி ஆள் கெங்கிறான். என்ன கொன்னுராதீங்க, சரண்டர்னு சொல்றான். ஹீரோ கண்ணை இமைக்கல. சொல்லு, நீ யாரு? டெக்னிக் எப்படி வந்துச்சுன்னு கேட்டான். அந்த ஆள் பயந்துட்டே, நான் பேலஸ் கார்டியன். ஒரு நாள் பார்க்கக்கூடாத சீக்ரெட்ட பாத்துட்டேன். தண்டனை கொடுத்தாங்க, ஆனா தப்பிச்சு வந்துட்டேன். டெக்னிக் பத்தி சொல்லுன்னு ஹீரோ கேட்டா, மிஸ்டீரியஸ் குரூப்பா தப்பிச்சு ஓடும்போது பார்த்தேன். அவங்க யாருன்னு தெரியல, ஆனா அவங்க இந்த டெக்னிக்கு கொடுத்தாங்க. ஹீரோ சஸ்பீஷியஸா, சும்மாவே தந்தாங்களான்னு பேண்டிட் சபார்டினேட்ஸ பார்த்து ஹீரோ கிட்ட சொன்னான். இந்த டெக்னிக் ரத்தத்தை அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு முடிச்சான். இந்த ஸ்டோரியில பலத்தை ஏத்துறதாதான் இப்படி பண்ணேன், பழைக்க வேற வழி இல்ல. யூன்லின் கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்து இத பத்தி யோசிக்கிறாரு. பிளட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமான முறையில பலமேத்துற ரகசிய கூட்டம் பின்னாடி இருக்கு போல. இது நம்ம பார்த்த எல்லா வித்தியாசமான சம்பவத்துக்கும் காரணமாதான் இருக்கணும். அப்போ ஹாங்சாவை பார்த்து, நீ என்ன நினைக்கிறன்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்போதான் ஹாங்சென்க்கு பழைய ஞாபகம் வருது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே, ஒருவேளை அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? ஹாங்சென் மைண்ட் மொத்தமா இப்போ குழம்பிடுச்சு. இவன் ஏன் இந்த வைல்ட் ரீஜனுக்குள்ள வரணும்? ஆனா வெளியில காமா வச்சுக்கிட்டு
எனக்கு இத பத்தி தெரியல மாஸ்டர். ஆனா உள்ள நிச்சயமா தெரியும். அந்த ஆள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னா ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிற யூன்லினால கூட இத தடுக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லனா இது அவர் கல்லற. அப்போ யூன்லின் திரும்பி, நீ இன்னும் என்ன ரகசியத்தை மறைக்கிறன்னு பாக்குறேன்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ள டெக்னிக் மூலமா நேரடியா உள்ள போறாரு. இந்த உண்மை இப்போ வெளிய வரும். அவன் சப்கான்ஷியஸா பார்த்தபோது சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்ப புரிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டான். ஈஜோன் ஃபேஸ் மாறிடுச்சு. பேலஸ்க்கு போனோம். இப்போ உடனே இம்பீரியல் பேலஸ்க்கு போனோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாங்சியா விரல காட்டுனான். பயங்கரமான நெருப்பு வந்து கூட்டத்தையே சாம்பலாக்கிடுச்சு. ஈஜுன் ஷாக்கா பார்த்தாரு. ஹாங்சியா கேட்டான், நான் தப்பு பண்ணிட்டேனா? மாஸ்டர், இந்த கெடிங்க மொத்தமா சாகணும். அவன்குள்ள கோவம் அப்படியே இருந்துச்சு. நாள் கணக்கான அவமானத்துக்கு பதிலடி இப்ப கிடைச்சிச்சு. ஈஜுன் தலையாட்டி நல்ல பண்ணுனன்னு சொன்னாரு. கீழ வில்லேஜஸ் எல்லாம் குதிச்சு கத்துனாங்க. கடவுள் வந்து நம்மை காப்பாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹீரோவும் சிஷ்யனும் மேகத்துக்குள்ள அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அதே நேரம் கிராண்ட்வே இம்பீரியல் பேலஸ்ல எம்பரர் கவலையாக நின்னுட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. வெய்நார்டு மக்கள் 3ல 1 பங்கு குறைஞ்சிருச்சுன்னு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணாரு. இந்த பிரச்சனைக்கு இப்ப முடிவு கட்டியே ஆகணும். பேலஸ்ல எல்லாரும் பயத்துல நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஹீரோ பேலஸ்க்கு இப்போ வேகமா கிளம்பி வந்துட்டாரு. ஒரு பெரிய ட்விஸ்ட் ஹீரோக்கு காத்துட்டு இருக்கு. அவன் மக்களை காப்பாத்த கிளம்பி போயிட்டான். என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்க. கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த நாடும் இருட்டுல மூழ்க போகுதுன்னு அவன் முறுமுறுத்தான். கையை இறுக்க பிடிச்சிட்டு ஷின்டியன் ஜோன் மாஸ்டர்ஸால நம்மள காப்பாத்த முடியுமான்னு யோசிச்சான். அப்போ அவன் பொண்ணு ஹால்குள்ள வேகமா வந்தா. அப்பா, நான் 2 பேரை பார்த்தேன். 2 இம்மார்டல்ஸ் இங்க பறந்து வராங்கன்னு சொன்னான். எம்பரர் நிமிர்ந்தாரு. கண்டிப்பா அவங்க ஷீட்டியான் மாஸ்டர்ஸ் தான். மினிஸ்டர்ஸை ரெடி பண்ணுங்க, அவங்கள நல்லா வெல்கம் பண்ணுவோம். நகரத்துக்கு மேல ஈஜூன்லின் பறந்துட்டு இருந்தாரு. கேப் காத்துல பறக்குது. சரி டிசைபிள், இந்த மாஸ் என்ட்ரன்ஸ் பத்தி என்ன நினைக்கிற? ஹாங்சியா தலையாட்டிட்டு, மாஸ்டர் செம்ம இம்ப்ரெசிவ்னு சொன்னான். ஆனா அவன் மனசுக்குள்ள எல்லாமே விஷமா. நீ உயிருக்காக கெஞ்சுறத பாக்க வெயிட்டிங். இந்த டார்க் ஃபோர்சஸ் உன்னை கொல்லும்போது என்கிட்ட கருணையை எதிர்பார்க்காத நீயே. கொஞ்ச நேரத்துல எம்பரரும் மினிஸ்டர்ஸும் பேலஸ் கேட்ல அவங்கள வெல்கம் பண்ணாங்க. வாங்க கெஸ், உங்களுக்கு பெரிய வணக்கம்னு எம்பரர் குனிஞ்சு சொன்னாரு. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூன்லின் முன்னாடி மெதுவா வந்து, நான் தான் ஈஜுன்லின், மிஸ்டி பீக் ஹெட். உங்க நாட்டை காப்பாத்த நாங்க வந்தோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இனி பயப்பட வேண்டாம்னு சொன்னாரு. எம்பரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஹீரோ மாசா உள்ள நுழைஞ்சாரு. நாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என்ன வேணும்னு அதை சொல்லுங்க, நாங்க தரோம். ஈஜுன்லின் அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ நாங்க ரெஸ்ட் எடுக்க நல்ல இடம் ரெடி பண்ணுங்க. பேலஸ நானே காமிக்கிறேன். அப்போ ஒரு ஸ்பை அவங்கள தொடர்ந்தான். அவன் சிரிச்சிட்டு இவன் பெரிய ஆள்னு நினைச்சான். மாஸ்டர் பவருக்காக இவனுங்க மாட்னாங்க. பேலஸ்ல ரெஸ்ட் எடுக்கும்போது ஹாங்சீனா தம் மாஸ்டரை ஒரு மாதிரி பார்த்தான். மாசா இருந்த ஈஜுன் இப்போ சொம்பேறியா இருக்காரு. இவரை எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாருன்னு புரியல. இவரை சீக்கிரம் பீட் பண்ணிருவேன்னு நினைச்சான். இவரை அழிக்கிறது ரொம்ப ஈஸின்னு தோணுச்சு. ஆனா ஈஜுனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். சிஷ்யன் திமிரு அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஈஜுன் சிஷ்யனை கவனிச்சுட்டே இருந்தாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னு நம்ம ட்விஸ்ட பாருங்க. சிஷ்யன் புரோகம் பண்ணுவானா? கதை வேற லெவல்ல போக போகுது. சிஷ்யன் திமிரு ஹீரோக்கு முன்னாடி வேலைக்காகுமா? நம்ம பாருங்க. ஈஜுன்லின் என்ன பண்ண போறாருன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹீரோவோட மாஸ் இனிதான் ஆரம்பமாகுது. சிஷ்யனோட திமிரு அடங்குமா? இந்த மாஸ் சீன் ரொம்ப மாசா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்கலாம். லின்னுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. இந்த டிசைபிள் நம்மள நிச்சயம் ஒரு நாள் கவுத்திடுவான். அவன் செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமா? டார்கெட்டை செலக்ட் பண்ணாததுதான். லின் சிரிச்சாரு. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. லின் ஜாலியா சொன்னாரு. ட்ரைனிங் வேணும்னா போய் தண்ணி கொண்டு வா. நான் கால் கழுவணும். மூட் நல்லா இருந்தா உனக்கு ஒரு 2 பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன். ஹாங்சீனாக்கு ஷாக் ஆச்சு. இந்த கிழவன் இப்படி பேசுறானான்னு நினைச்சு டென்ஷன் ஆயிட்டாரு. ரத்தம் நல்லா கொதிச்சுது. ஒரு பீக் மாஸ்டர் எனக்கே கல்டிவேஷன் பத்தி சொல்லித்தர பாக்குறானா? என்ன திமிரு உனக்கு? முன்னால இம்மார்டல்ஸே என்கிட்ட தான் வந்து கைடன்ஸ் கேட்பாங்க. நான் தான் ரியல் கல்டிவேஷன் மாஸ்டர். ஈஜுன்லின் சைடுல பார்த்து லைட்டா கேட்டாரு. என்ன பெருசா நினைக்கிறியா? உனக்கு இது கூட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு உனக்கு. இன்னும் சின்ன பையன்தானே நினைக்கிறேன். எல்டர்ஸ் ஹெல்ப் இல்லாம மேல வர முடியாதா? ஹாங்சின் துடிச்சான்.
நான் ஃபயர் கல்ட் ஹெட்டா இருந்தவன் இந்த கிளவுனுக்கு கால் கழுவ போனதா, நாடகத்தை முடிக்கிற டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சான். டென்ஷன் அதிகமாச்சு. டோர் நாக் சடனா கேட்டுது. வெளியில அர்ஜென்ட் நியூஸ்னு ஒரு வாய்ஸ் கேட்டுது. ஹார்மனி ஸ்டேட்ல வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்குன்னு அந்த மெசேஜை கேட்டுட்டு ஈஜுன்லின் டக்குன்னு எந்திரிச்சு யார் அதுன்னு ரொம்ப வேகமா கேட்டாரு. வெளியே ஜவுக் ஷாவ் ஹாங் கிரவுன் பிரின்ஸ் கூப்பிட்டாரு. நாட்டு உயிர் பிரச்சனை, உள்ள விடுங்கன்னு ஹீரோ கிட்ட சொன்னான். ஹீரோ உள்ள வர சொன்னாரு. என்ன மேட்டர், இவ்ளோ அவசரம்னு ஹீரோ கேட்டாரு. பிரின்ஸ் உள்ள வரும்போது ஹீரோ அவனை பாக்குறாரு. இவன்தான் அந்த பேண்டிட்ஸ ஒழிக்க பார்த்தவனா? பாக்க அப்படி தெரியலையேன்னு ஹீரோ நினைச்சாரு. பிரின்ஸ் சொன்னாரு, இது யாருக்கும் தெரியாத ரகசியம். பிரச்சனையே அந்த மலை பின்னாடிதான். ரெக்கேட் ஈவன்ஸ் ராத்திரி கேவுக்குள்ள போறத பார்த்தேன். மெய்ட்ஸ் மிஸ்டிங், நிச்சயம் லிங்க் இருக்கும்னு சொன்னான். ஹீரோவை பார்த்து, உங்க பவர் பத்தி தெரியும், நீங்க தான் காப்பாத்தணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சினாரு. ஹீரோ டிவைன் பவர் வச்சு செக் பண்ணாரு. ஆனா அங்க எதுவுமே ஹீரோக்கு மாட்டல. இவன் பொய் சொல்றானா இல்ல ஷீல்டு இருக்கான்னு ஹீரோக்கு டவுட்டு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஹீரோ மலை முழுக்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் ஒரு சின்ன க்ளூ கூட மாட்டல. இவன் சொல்றது உண்மையா இல்ல வேற ட்விஸ்டா? ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சாரு. இங்கதான் மேட்டர். கண்டிப்பா அந்த கேவ்ல ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம ஹீரோ இதை எப்படி சால்வ் பண்ண போறாரு? ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா போக போகுது இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அடுத்த ட்விஸ்ட் செம்மையா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதப்பா, இது ரொம்ப டேஞ்சரஸ் தான். யூன்ஜுன் தலையாட்டி கேவ காட்டு சொன்னாரு. என்ன மறைக்கிறீங்கன்னு பாக்கலாம். பிரின்ஸும் நிம்மதியா உங்க பெரிய ஹெல்ப்பால இப்ப கொடுமை முடியும்னு சொன்னாரு. எல்லாரும் ராத்திரி நேரத்துல மலை நோக்கி போனாங்க. ஹாங்சா மட்டும் சைலண்டா வந்தான். அவன் மனசுக்குள்ள ரொம்ப கோவத்தோட இருந்தான். இந்த பிரின்ஸ் செத்துட்டா நல்ல சான்ஸ். மென்டர் கிட்ட நல்லா பேசலான்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தான். கார்டன்ல இருந்த பொண்ணு இவங்கள பாத்துட்டா. அவ திடீர்னு ஷாக் ஆயி பார்த்தா. ஜோ தங்கச்சி உடனே அடையாளம் கண்டுக்கிட்டா. அப்பா ஜோக்கு எவ்வளவோ வார்ன் பண்ணியும் இவன் எப்பவும் போல திருந்தவே இல்ல. இப்போ இவன் சீக்ரெட்டா கூட்டிட்டு போறான். ஷான்டான் மாஸ்டர்ஸ கூட்டிட்டு போறத அவ பாத்துட்டா. உடனே அப்பா கிட்ட சொல்லணும். அவ போனா. மலை மேல யூன்லின் கைய கட்டி சுத்தி முத்தி பாத்துட்டே அலர்ட்டா அங்க நின்னுட்டு இருந்தான். இதப்பா, டீமன்ஸ் டென் மாதிரி தெரியலையேன்னு பிரின்ஸ் கிட்ட கேக்க, பிரின்ஸ் சிரிச்சுட்டே, அவங்க இங்கதான் இருக்காங்க. சரி, இப்போ நீங்க என்ன ஹைட் பண்றீங்கன்னு பாக்கலான்னு சொன்னான். பிரின்ஸ் ஜோ நிமிந்து நின்னு, உண்மைய மறைக்க முடியல, ஆனா நான் இதை எதிர்பார்க்கல சொன்னான். அவன் ஹீரோவ விடல. அவன் குரல் பயங்கரமா மாறிடுச்சு. உனக்கு ரொம்ப திமிருன்னு சொன்னான். ஸ்பிரிட் மாஸ்டர்னு உன்னை யாரும் எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னை விட பெரிய ஆள் இங்க இருக்காங்க. அப்போதான் அவ ஆரா எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. வெறியோட யூன்லின் மேல பாயஞ்சான். முகத்துல கோவம். எங்களையே தடுக்க பாக்குறியா? ஷான்டான் செக்ட்ல நீ பெரிய ஆள்னு உன்னை கடவுள்னு நினைப்ப? நீ உயிரோட போவியான்னு பாப்போம். இதுதான் உன் சமதி. மலையே அதிரற அளவுக்கு ஒரு டெட்லி ஃபோர்ஸ் வெளியில வந்துச்சு. அவன் எல்டரை பார்த்து, இப்போதான் கரெக்ட் டைம், சீக்கிரம் பண்ணுன்னு கத்துனான். எல்டர் யோசிக்காம முன்னாடி வந்து 5-fold காட் சீலிங் அரேவை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. பிளட் கல்ட் எல்டர் ஷூரன் செக்ட் லீடரை பார்த்து சிரிச்சான். இப்போ எல்லாம் நீ ரொம்ப பில்டப் குடுக்கற போல. சோல் நியூக்ளியேஷன் ஸ்டேஜ் டீமன் கிங்கையே நீ தூக்கிட்டியே, அதானே? ஆனா இந்த அரேல சிக்குனா எவ்ளோ பெரிய ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாஸ்டராலையும் தப்பிக்க முடியாது. பிரின்ஸ் ஷாவ், சீக்கிரம் பண்ணுங்க, ஆனா அவனை இப்போ கொல்லாதீங்கன்னு சொன்னான். நம்ம மாஸ்டருக்கு அவன் தேவை. இந்த சிவப்பு ட்ரெஸ் பொண்ணுகிட்ட வெறும் சின்ன பவர்ஸ் தான் இருக்கு. ஹாங் சைன திரும்பி பார்த்தான், கண்ணு ரத்தத்தோட. என்ன சொன்ன நீன்னு கேட்டான். இந்த வார்த்தைய கேட்டு நம்ம ஹீரோ ஸ்னாப் ஆயிட்டாரு. ஃபயர் பவரை யூஸ் பண்ணி நல்லா அட்டாக் பண்ணாரு. ஒரே நிமிஷத்துல ஹாங் சைனா அந்த ஆரே உடைச்சிட்டா. எல்டர் ஷாக் ஆயிட்டாரு. பீக் தலைவர் யார கூட்டிட்டு வந்திருக்காரு? கண்டிப்பா இது ஒரு இம்மார்டல் லெவல் டெக்னிக் தான். வேற யாராலையும் இத பண்ண முடியாது. ஜோஹாங் முகம் கவலையில வாடி போச்சு. எல்டர்ஸ் மூலமா பெருமை வரும்னு நினைச்சான். ஆனா எல்லாமே தப்பா போச்சு. சிச்சுவேஷனை சரி பண்ண எங்க கூட சேர்ந்துக்கோ சொன்னான். நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். மாஸ்டர் கூடயே இருக்கலாம். ஹாங் சைனுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ? உன்னை சும்மா விடமாட்டேன்னு ஃபயரை கக்குனான். பிரின்ஸால எதுவுமே பண்ண முடியல. நெருப்பு மலையில மாட்டி நல்ல அடி வாங்குனான். பிரின்ஸ் இப்போ மொத்தமா காலியாயிட்டாரு. யுஜின் லின் முன்னாடி வந்து, ஹாங் சைன் போதும், அவனை இப்ப கொல்லாத, எனக்கு கேள்விகள் இருக்கு. மாஸ்டர் சொன்ன உடனே அவ அப்படியே நின்னுட்டா. இப்போ என்ன ஆகும்? ட்விஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க.
இந்த ஸ்டோரி இப்போ செம்மையா போகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாரு? வில்லன் இப்போ மொத்தமா காலி ஆயிட்டானா? அடுத்து என்னன்னு வீடியோவை பாருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாமா அடுத்த மாஸ் சீனுக்கு? ஹாங்சின் ஒரு நொடியில நெருப்ப அணைச்சான். யூன்லின் ஜோஹாங் பட்டுக் திரும்பினான். உன் மாஸ்டர் யாரு? உன்ன மாதிரி ஆளை எப்படி வேலைக்கு வச்சிருக்கான்? ஜோஹாங் திமிரா நின்னுக்கு சொன்னா, அவரு சென்ட்ரல் ரீஜன்லயே பெரிய இம்மார்டல். யாராலையும் அவரை எதிர்த்து நிக்க முடியாது. இப்பவே பணியாடினா அவர் வரும்போது உனக்கு சாவு கூட நிம்மதியா தராது. யூனின் குரல் பயங்கரமா மாறுச்சு. பணியாடியா? நடக்காது. உன் மாஸ்டரை வர சொல்லு. பாப்போம் அவன் எத்தனை நேரம் தங்குவான்னு. அப்போ சத்தம் இல்லாம ஒரு டெட்லி பீம ஷூட் பண்ணி ஸ்பாட்லயே ஜோஆல போட்டு தள்ளிட்டான். எல்டர் ஷாக் ஆயிட்டாரு. ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூடவா? இந்த வில்டர்னஸ்ல எப்படி 2 பேருக்கு பவர் இருக்கு? யூன்லின் கைய தூக்குனான். இப்போ செகண்ட் அட்டாக். மறுபடியும் ஒரு பீம். இன்னொரு உயிர் போயிடுச்சு. தூசி எல்லாம் அடங்குனா அப்போ ஜூன்லின் சொன்னா, இப்போ நீ மட்டும்தான் பாக்கி. ஜோஹாங் நடுங்கி போய் மன்னிப்பு கேட்டான். அப்போதான் பயங்கரமான வெடிப்பு அந்த காட்டையே குலுக்கிச்சு. அந்த வெளிச்சம் வானம் வரைக்கும் பரவுச்சு. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு அவ அப்பா கிட்ட கேட்டா, என்னதது? பயங்கரமான ரத்த சிவப்பு வெளிச்சம். அப்பா சொன்னாரு, நம்ம இப்போ உடனே கிளம்பணும். மாஸ்டர் எல்லாம் சேஃபா இருப்பாங்கன்னு நம்புவோம். பேக் டு த பேட்டில் ஃபீல்ட். ஹாங்சினுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஃபீலிங் வருது. அது ரொம்ப ஃபெமிலியர். பிரசன்ஸ். அவன்தான். ஹாங்சின் கிட்ட நல்ல பவர் இருந்தாலும் யூன்ஜின் கூட மோதுறது ஒரு பெரிய ஹெட்டேக் தான் அவனுக்கு. ஜோஹாங்க்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் வந்துட்டாரு. இனிமே நம்ம நேரம்தான். இந்த கிரிம்சன் வாய்டோட ஆழத்துல இருந்து ஒரு வழியா வெளியே வராரு. சென்ட்ரல் ரீஜனோட பிளட் கல்ட் மாஸ்டர் ஷூரன் ஸ்டிங்கி. யூன்ஜின் கொஞ்சம் கூட தயங்காம முன்னாடி வந்து, நீதானான்னு கேக்குறாரு. இந்த கெயாஸ்க்கும் மாஸ்டர் மைண்ட் நீதானா? எப்பவுமே இப்படியே ஒளிஞ்சு வாழ முடியும்னு நினைச்சியா? ஷூரன் ஸ்டிங்கி எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு, வைல்ட் ரீஜன் கல்டிவேட்டர்ஸா? நீங்க நல்ல ஸ்கில் இருக்கலாம். ஆனா என்ன எதிர்க்கிற அளவுக்கு நீங்க வர்த்தே இல்ல. இந்த கூட்டத்துல ஒரு பழைய ஆளை பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹாங்சின் அவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, பிளட் டெமனா? நீ இன்னும் உயிரோட இருக்கியா? என்னால நம்பவே முடியல. யூன்ஜின் உடனே ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. ஹாங்சின்க்கும் இவனுக்கும் நடுவுல என்ன கனெக்ஷன்? யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இனிமே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆளா? டிங்குவா முன்னாடி வந்து நின்னு கேக்குறான். பிளட் டெமல்னா? இந்த பேரை கேட்டு 2 நூற்றாண்டாச்சு. ஹோலி லேண்ட்ஸ் என்ன வளைஞ்சப்ப கேட்ட பேர் இது. இப்போ இது ஞாபகம் இருக்குன்னு நம்பவே முடியல. ஹாங்சி அப்போ ரொம்ப கூலா பதில் சொன்னான். அந்த போர்ல உயிர் தப்பிச்சவங்க யாரும் மக்கவே மாட்டாங்க. உனக்கு தெரியுமா? டிங்குவா ஒரு காலத்துல பெரிய இம்மார்ட்டலா இருந்தவன். மனுஷ ரத்தத்தை குடிச்சியே தன்னோட பவரை ஏத்திப்பான். இதுதான் அவனோட மோசமான டெக்னிக். தன்னோட ஃபாலோவர்ஸோட உயிர் சக்திய உறிஞ்சியே இவன் ரொம்ப பலவானா வளர்ந்தான். ஹாங்சி புரல் இப்ப ரொம்ப கோவமா மாறுது. இவனோட மோசமான வழிய தடுக்க பெரிய செக்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க. நான் கூட டெமானிக் பாத்துல இருந்தும் கூட இவனை தடுக்க அந்த போர்ல கலந்துகிட்டேன். டான்ஜூ அசல்ட்டா சிரிக்க. ஜோஹாங் பயத்துல பதறி போய் சொன்னா, இந்த விஷயம் சென்ட்ரல் ரீஜனுக்கு தெரிஞ்சா இந்த உலகமே மொத்தமா பதறி போயிடும். ஆனா என் மாஸ்டர் இங்க வந்துட்டாரு. எல்லாத்தையும் அவர் கண்டிப்பா சரி பண்ணிடுவாரு. ஜோஹாங் பக்கத்துல இருந்த பொண்ண காட்டி, இவ தான் என்ன கொல்ல பார்த்தான்னு பழி போட்டான். மாஸ்டர், நீங்க தான் எனக்காக பழி வாங்கணும்னு கத்துனான். ஆனா டிங்குவா கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம அடுத்த மூவ ரொம்ப வேகமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் பதறி போய் நின்னு பார்த்தாங்க. இது பெரிய பிரச்சனையா போகுது. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கூட நம்ப முடியல. அந்த இடமே இப்போ பயங்கரமா மாறப்போகுது. டான்ஜூ மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சிரிப்போட நின்னுட்டு இருந்தான். அடுத்து என்ன ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. எதுவும் சொல்லாம அவன் கண்ணு மின்னுது. கண்ணிலிருந்து எனர்ஜி பீம் வந்து பிரெயினை ஃப்ரை பண்ணிடுச்சு. ஹாங்சிங்க, நீ இன்னும் அப்படியேதான் இருக்கியா? கருணை இல்லாத பிளட் டெமன்னு திட்டுறான். சொந்த சிஷ்யன்னு கூட பார்க்காம கொன்னுட்டியே. சிஷ்யனா? அது எப்ப வேணா இன்னொருத்தனை புடிச்சுப்பேன். என்ன கொல்லணும்னு நினைச்சா நீ உயிரோட இருக்க மாட்ட. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு இன்னும் புரியல. இங்க ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கும். யூன்லின் இத பார்த்து ஷாக் ஆனா. இதுதான் ரியல் பிளாட் ட்விஸ்ட்னு முத்துமுறுக்குறான். இந்த இடமே இப்ப கூத்து மாதிரி ஆயிடுச்சு. ஹாங்சிங் கோவத்தோட முன்னாடி வந்து கேக்குறான், உன் உடம்பு வெப்பன்ஸால சிதறுனத நான் பார்த்தேன். ரத்தம் மொத்தமும் வேப்பரைஸ் ஆகி போச்சு. அப்புறம் எப்படி நீ இன்னும் உயிரோட இருக்க? ஷூரன் டிங்கா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அந்த முட்டாள் பசங்களுக்கு எதுவும் தெரியல.
நான் முன்னாடியே ஒரு டிராப் ரத்தத்தை சேஃபா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். அதுதான் என்ன மொத்தமா காப்பாத்திருச்சு. இப்ப அவன் குரல் பயங்கரமா மாறுத. இப்போ நான் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கேன். ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இனிஷியல் லெவல்ல இருக்கேன். ஆனா டைம் குடு, ரத்தம் என்ன பெருசாக்கிடும். நம்ம எப்பவும் ஒன்னா இருக்கலாம். நீ இப்போ மொத்தமா முடிஞ்சிடா. இது என்ன கொடுமை. ஹாங்சின் கோவத்துல கத்துனான். சென்ட்ரல் ரீஜன்லயே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். உன் கூட ஜாயின் பண்ணுவேன்னு நினைச்சியா? டென்குவா கண்கால்ல வெறி தெரிஞ்சிச்சு. நீ ரெசிஸ்ட் பண்ண த்ரில்லிங்கா இருக்கும். கல்டிவேஷன் கேப் மத்தவங்களுக்கு ஹர்டில், எனக்கு இல்ல. இந்த போராட்டத்தை இப்ப முடிய வைக்க போறேன். ஹாங்சின் டைம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி அடிச்சான். என் ஃபுல் பவரை நீ பார்த்ததில்ல. டிவைன் வே ஆஃப் 5 அப்சல்யூட்ஸ் யூஸ் பண்ணான். அவன் பவரை அன்லீஷ் பண்ணி தாக்குனான். ஷூரன்ஸ் டென்கி ஷாக் ஆயிட்டாரு. பிளடி பாம் வச்சு திருப்பி அடிச்சான். 2 பேரும் பயங்கரமா மோதுனாங்க. எக்ஸ்ப்ளோஷன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசு. என்னது இது? நெருப்பு! டிங்குவா ஷாக் ஆயிட்டாரு. ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறவன் எப்படி மோத்துக்கிறான்? என் பிளடி பாம் அவன் கிழிச்சிட்டான். இந்த டெக்னிக் இவனுக்கு எங்க கிடைச்சது? ஹாங்சிங் ஸ்மர்க் பண்ணி சொன்னான். இது டீசர் தான், மெயின் பிக்சர் இனி. ஃப்ளேம் ஃப்ராஸ்ட் மிக்ஸ் பண்ணி ப்ளோ கொடுத்தான். இந்த ப்ளோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. டிங்குவா துணிச்சலா நின்னு தடுத்து சமாளிச்சான். ஃபைட் வேற லெவல்ல மாறிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஸ்டோரி இன்னும் த்ரில்லிங்கா போகுது கைஸ். வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் சீனை பாருங்க. உன்ன மாதிரி ஒரு வீக்லிங்க பார்த்து நான் பயப்பட மாட்டேன். கைய அசைச்சு அவன் பிளடி சோல் அப்சார்ப்ஷன் அட்டாக்க பண்ண நம்ம ஹீரோ ஹாங்சைனை அவனோட பயங்கரமான ஃபயர் பஞ்ச் மூலமா திருப்பி அடிச்சான். இந்த டைரக்ட் ஹிட்ல டிங்குவா ஷாக் ஆகி இது என்ன டெக்னிக்னு யோசிச்சான். அப்புறம் டக்குன்னு ஃப்ராஸ்ட் ஃபயரை கவுண்டர் பண்ணிட்டு ஹீரோவை திரும்ப முறைச்சு பார்த்தான். நீதான் நான் டார்கெட் பண்ண அதே ஆள்தான். சொல்லு, உனக்கு ஏதாவது பெரிய பவர் இன்ஹெரிட்டன்ஸ் கிடைச்சுதா, இல்ல டாப் டிஎல் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்தியான்னு கேட்டான். ஹீரோ ஹாங்சைன் உடனே, என்ன யாரு ட்ரெயின் பண்ணாங்கன்னு உனக்கு எதுக்கு? சென்ட்ரல் ரீஜன்ல என்னோட இடத்த பிடிக்கதான் நான் வந்துட்டேன்னு சொன்னான். அவனோட 3000 ஃப்ளேம் சீட்ஸ் மூலமா கிடைச்ச பவர் மேல அவனுக்கு இப்போ ஃபுல் கான்ஃபிடன்ஸ். சென்ட்ரல் ரீஜனையே மிரட்டின நம்ம யாராலையும் இப்போ ஹீரோவை தடுக்க முடியாது. ஆனா இந்த சீக்ரெட் பவர் டெக்னிக் வைல்ட் ரீஜன் ஸ்பிரிட் கல்டிவேட்டர் கிட்ட இருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஹீரோ முடிவு பண்ணான். டாஞ்சுவா அவனை கவனிச்சு, இந்த பவர் வளர்ந்தா என்னாலேயே அடக்க முடியாது. பாவம் நீ, இப்பவே உன்னை முடிக்கிறேன்னு வில்லன் சொன்னான். அடுத்த ட்விஸ்ட் என்ன ஆகும்? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆனா இதெல்லாம் இப்போ முடியுது. என்னோட இம்மார்ட்டல் பாடியோட நிஜமான பவரை இப்ப பாருங்க. இந்த பக்கம் ஹார்மனி ஸ்டேட் சிட்டில மக்கள் எல்லாரும் வலியில பயங்கரமா கத்தறிட்டு இருக்காங்க. நெஞ்ச கட்டியா புடிச்சிட்டு ஹெல்ப் கேட்க அவங்க எனர்ஜி மொத்தமும் இப்போ ட்ரெயின் ஆகுது. இங்க இருக்கிற ஷிர் டிங்குவாவை சுத்தி பயங்கரமான எனர்ஜி கிராக்கல் ஆகி பயங்கரமா தெரிக்குது. அவன் திருண்ண லைஃப் ஃபோர்ஸை அப்சார்வ் பண்ண மொத்த டெரிட்டரியும் வைப்ரேட் ஆகி ஹம்மிங் ஆகுது. செம்ம டேஸ்ட்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். இவங்க தான் எனக்கு ஃபுட் சப்ளைன்னு சொல்றான். இப்போ நினைச்சா எல்லாரையும் ஒரே நொடியில சாப்பிட்டு இன்னும் பெரிய லெவலுக்கு போக முடியும். சைட்ல இருந்து இதையே பார்த்துக்கிட்டு இருந்த ஈஜுன் லின், ஹாங்கா டிலே பண்ணாம இவனை சீக்கிரம் முடிச்சு தள்ளுன்னு சொல்றான். ஹாங்கா சைன பல்ல கடிச்சிட்டு, மாஸ்டர் எனக்கு ஆர்டர் போடாதீங்கன்னு கோவமா சொல்றான். ஆனா மனசுல ஒரு பயம், நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்து சிக்கினேன்? ஜுன்லின் தோத்துருவான். லாஸ்ட் மினிட்ல கிரெடிட் எடுக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நானே தப்பிக்க முடியாது போல. இந்த எனர்ஜி கண்டிப்பா ஃபியூஷன் ஸ்டேஜ் தான். டிங்குவா தன்னைத்தானே பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு, இந்த பாடி ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு கெத்தா கேக்குறான்.